பாமுகம் டிவியில் தமிழ் வானில் ஊடாகுறவங்களை நீர் வருவது இன்றைய வியாழனுக்கான கவிதை நேரம். வணக்கம் அக்கா, வாங்கோ. வணக்கம் மாணி. வணக்கம் மாணி. அழகான இந்த பொழுதில் கவிதையோடு இணைந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வியாழக்கிழமை ஆனால் இங்கே கவிதைகள் 4ஐத்தான் நீங்க பார்க்க முடிகிறது. இல்ல 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 8 கவிதை இருக்கிறது. ஆமா, என்னுடைய எழுத்து பதிவும் இங்கு இல்லை. எனவே அதை மெல்ல பேசியபடி, மெல்ல தலையில் குட்டியபடி ஒளிப்பதிவு இருக்கிறது. எழுத்து பதிவு இங்கு காணவில்லை. எனவே அதனை சொன்னபடி அழகாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்பாக வரவேற்று அவரவர் விருப்ப தலைப்புகளோடு இணைந்திருக்கிறோம். ஒவ்வொருவரையும் அன்பாக வரவேற்றபடி இன்றைய கவிதை நேரத்துக்குள் நாமும் இணைந்து கொள்வோம். நன்றி. உற்சாகம்தானே நீங்கள்? உற்சாகம் எல்லாத்தையும் கடந்துதான். சென்ற வியாழக்கிழமை வைத்தியசாலைக்கு இருக்கிறார் விஷ்ணு. ஒரு வாரம் கஷ்டம்தான் மாடி. ஏனென்றால் நோத்தானே அது எலும்பில வெட்டி தண்டைக்குள்ள சரியான நோத்தானே. நேற்று இன்று பரவாயில்லை. நேற்று இன்று ஃபுட்பால் விளையாடி ஒரு கரையோட இருந்த போல் எடுக்கிற கடை உண்மைக்குள்ள போய் அடி பட்டுட்டு கார். உடனேயும் நல்ல வைத்தியர்கள் செய்ய தேவையில்லைன்னு சொன்னார்கள். விட்டு பார்த்தால் பிறகு இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட கொண்டே காட்டு, எதுக்கும் கொண்டே காட்டுவோம் காட்டிக்கலாம். இல்ல, உடனடியாக செய்ய வேண்டும். அதனால்தான் புதன்கிழமை கொண்டே காட்டி வியாழக்கிழமை உடனடியாக செல்ல வேண்டி வந்தது. அவசரமாக செல்ல வேண்டி வந்ததுதான். நாமும் சரி வரும் என்றுதான் பார்த்திருந்தோம். ஆனால் அது ஆபரேஷன். அம்மா அப்படி ஓகே. அம்மா இன்னும் வைத்தியசாலையில் தான். ஆனால் முன்னேறிக்கிறார். கனடாவில் இருக்கிற தங்கச்சி வந்திருக்கிறா. அப்படியே சரி. நன்றி ராணி. நன்றி 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 நன்றி, மிக்க நன்றியா. நன்றி ராணி. நான் இப்பதான் கவிதை பண்ணிச்சு விட்டேன். எங்க மோகனுக்கும் ராபிஜகௌரி நகுலா சிவநாதன் அவர்களுக்கும் மிகவும் இனிமையாக கடந்த முறை வாழ்த்திய நகுலா சிவநாதன் உங்களுக்கும் பாணி மோகனுக்கும் வாழ்த்துகளும் நன்றிகளும் கூறிக்கொண்டு, ஆக்கம் 361 ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து. மறக்க முடியுமா மே 18 முள்ளிவாய்க்கால் முனகல் இன்னும் எம் காதினில் ஒலிக்க மூச்சு பேச்சின்றி உயிருடனே மூடிய கிடங்கில் அடங்கியதே. துள்ளி குதித்து விளையாடிய மண் சிவந்து எரிந்து சுடுகாடாய் சாம்பலாகி வெந்தே இருந்த இடம் தெரியாமல் முடங்கியதே. படாத பாடுபட்டு துடித்ததே. உயிர்களில் வெடித்த கொத்து குண்டுகள் போஸ்பரசு நச்சு போர் விமானத்தில் சிதறியதே. சொல்லி சொல்லி கதறுகின்ற அழுகுரலில் குதறிய இரத்த கண்ணீர் ஊறிய உதிரமதில் மழலை முதல் பெரியோர் வரை மே 18 என்றென்றும் மறக்க முடியுமா? நன்றி, வணக்கமுடன் ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து. ராணி சம்பந்தர் அவர்கள் தன்னுடைய கவிதையோடு இணைந்திருக்கிறார். இங்கு மறக்க முடியுமோ மே 18 என்று முள்ளிவாய்க்கால் அந்த பேர் அவலத்தை தன் வரிகளுக்குள் கொண்டு வந்து, அந்த அவலத்தின் பக்கத்தில் எப்படி ஒவ்வொருவரும் அத்தனை உங்களுடன் நகுலா சிவநாதன் அவர்களை மெல்ல காத்திருக்க அழைத்தபடி முள்ளிவாய்க்கால் முனகல் எப்படி முள்ளிவாய்க்கால் முனகல் அது இன்னமும் எங்களுடைய காதிலே ஒலிக்கிறது. அது மூச்சு பேச்சின்றி உயிருடன் மூடிய கிடங்கிலே அடங்கியதே. பலர் பதுங்கிய குழிகளுக்குள் சென்ற போது அங்கு கூட அவர்களுடைய உயிர் அடக்கமானது. அல்லது வழியே விட்டு செல்ல வேண்டிய சூழலில் அரைகுறை உயிரோடு தங்கள் உயிரை காவு கொடுத்தவர்களாக இருக்கிறார்கள். இப்படியாக பல்வேறுபட்ட அபலமான சூழலை சந்தித்த அந்த பக்கம் துள்ளி குதித்து விளையாடிய பிறந்த மண் சிவந்து எரிந்தது. சுடுகாடாய் சாம்பலாய் வெந்தே இருந்த இடம் தெரியாது முடங்கியது. நிச்சயமாகவே அத்தனை குழந்தைகள், அத்தனை பெரியவர்கள், அத்தனை பேருடைய வாழ்விடமாக, வளமான இடமாக வாழ்ந்த அந்த மண் அத்தனை பேரையும் காவு கொண்ட அந்த சூழல். படாத பாடுபட்டு துடித்து உயிர்கள் வெடித்த கொத்து குண்டுகள் போஸ்பரஸ் நச்சுக்கள் போர் விமானத்துக்கு சிதறியது. எனவே போர் விமானம் அள்ளி தெளித்தது. இவற்றையெல்லாம் குண்டுகளை அள்ளி தெளிக்க அவற்றிலிருந்து வந்த நச்சுக்கள்
அவர்கள் உயிர்களை காவு கொண்டு அவர்கள் படாத பாடுபட்டு மிக மிக அவலமான சூழல். இன்னமும் என் கண்ணு குடல் வெளி வந்தவர்களும் என்னை காப்பாற்றும்படி கதறியவர்களும் குழந்தைகளை தாங்கிய பெற்ற என்னையும் அந்த சூழலில் உறவுகளும் வயது முதிர்ந்தவர்களும் எத்தனை இன்னல் பட்டார்கள். சொல்லி சொல்லி கதறுகின்ற அழுகுரலில் குதறிய இரத்த கண்ணீரில் உரிய உதிரத்தில் மழலை முதல் இளையோரும் பெரியோரும் பதறிய அந்த 18 மறக்க முடியுமா? நிச்சயமாகவே 16 ஆண்டுகளை கடந்து விட்ட போதில் இந்த சூழலில் மே 18 அந்த அவலமான சூழல் எப்படி நிகழ்ந்தது, யாருமே கை கொடுக்க முடியாத அந்த சூழலில் கதறி துடித்த அந்த உயிர்களின் அவலத்தை தன் வரிகளாக்கி வந்திருந்த ராணி சம்பந்தன் அவர்களுக்கு நிறைவான நன்றிகளோடு அவர் வரிகளோடு நாமும் இணைந்தபடி அந்த அவலத்தின் பக்கத்தை சிரம் தாழ்த்தி வணங்கியபடி ஒவ்வொரு உயிர்களையும் மெல்ல நினைத்தபடி அந்த உயிர்கள் போனது ஒரு பக்கம் அந்த உயிர்கள் அவலப்பட்டு இறந்தது அல்லது அந்த அந்த ஊனமான சூழலில் தொடர்ந்து வாழ்க்கையை தொடர்ந்தவர்கள் அல்லது அவர்களை இழந்து அந்த துன்பத்திலும் அந்த வாழ்வியல் பக்கத்தை தாங்க முடியாமலும் சென்றவர்கள் என பல்வேறுபட்ட சூழல்களை கொடுத்த அந்த சூழலை இன்னமும் அந்த வடுக்களை சுமந்து நிற்கிற மக்களை மெல்ல நினைத்தபடி அந்த வரிகளுக்கு நிறைவான நன்றிகள். அதே மாதிரி தான் இந்த முள்ளுவாய்க்கல்ல ஒரு குழந்தை தாயின் நெஞ்சில பால் குடிச்ச நம்ம காட்சி, அதே போலதான் இந்த பஸ் விபத்துல உண்மையில் நடந்த பஸ் விபத்து, அதிலும் அந்த தாய் படுத்திருக்கிறார். அந்த பிள்ளை உண்மையில் பார்க்க முடியாமல் இருக்கு. என்ன பிள்ளைய காப்பாத்துறதுக்காகவே அந்த தாய் அப்படியே புரிஞ்சபடி பிள்ளைய காத்து கொண்டு இவ்வளவு மனோ வலிமை இருந்தவனி அந்த பிள்ளை அமுத்து விட கூடாது என்ற அந்த கடைசி மூச்சிலும் என்றது மரண சடங்கு. நிச்சயமாகவே ஒரு தனலட்சுமி மிக இளைய வயது உள்ளவள். வணக்கம். கவிதை நேரத்திற்காய் உங்களுடன் நகுலா சிவநாதன். உலக குடும்ப தினம். வாழ்கின்ற பூஞ்சோலை வண்ணமாய் மலர தாழ்வில்லா செயல்கள் தலைவிரித்து ஆடணும். சூழ்கின்ற வையகத்தில் சுந்தர வாழ்வும் சுடர்கின்ற புவியிலே நிலைத்து தான் நிற்கணும். குடும்பத்தின் வாழ்விலே குதூகலம் வந்திட கூடியே வாழ்ந்திடல் தேடியே வரணும். நாடிய உறவுகள் நன்மையாற்றி இங்கு நன்றாய் வாழ்ந்திட குடும்பமே இன்பமாகும். இன்பத்தின் இதழ்கள் இனிதே மலர்ந்திட துன்பங்கள் தூர விலக இறுக அணைப்பும் இதய பரிமாற்றமும் குறுகாதிருக்க குடும்பம் உயர்ந்திடணும். இறுக அணைப்பும் இதய பரிமாற்றமும் குறுகாதிருக்க குடும்பம் உயர்ந்திடணும். உலக குடும்ப தினம். உணர்வாய் பெற்ற உறுதியாய் உன்வாழ்வு பருதியாய் விரிய விலகா சொந்தங்கள் விந்தை உறவாகிட விட்டு கொடுப்பும் விரிந்து பற்றாய் வாழ்வு மலரட்டும். விலகா சொந்தங்கள் விந்தை உறவாகிட விட்டு கொடுப்பும் விரிந்து பற்றாய் வாழ்வு மலரட்டும். நன்றி, வணக்கம். விலகா சொந்தங்கள் விந்தை உறவாகிட படரட்டும் என்று தன் கவிதையை நிறைத்தபடி தன்னுடைய 1807 பக்கத்தோடு உலக குடும்ப தினத்தை நிச்சயமாகவே இந்த உலக பூமி வாழ்க்கை என்பது நம்ம ஒவ்வொருவருக்கும் இணைந்திருக்கிறது. அது எப்போது தொடங்கி எப்போது முடியும் என்பது நம்ம யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த சூழலில் நாம் எப்படி வாழ்கிறோம், எப்படியான ஒரு குடும்ப ஒரு பருவ வயது வந்த போது ஒரு குடும்ப இணைவு என்று வருகிறது. ஒரு கணவன் மனைவியாக அந்த குடும்ப வாழ்க்கை ஆரம்பமாகிறது. ஆனால் அதில் சரியான வாழ்க்கை அமைந்து கொண்டால், அந்த இணைவை சரியாக அமைத்து கொண்டால் நிச்சயமாகவே மிகச்சிறப்பு அந்த அழகான வாழ்க்கையை இங்கு குடும்ப தினமாக கொண்டாடும் போது அந்த குடும்ப தினத்தின் பக்கத்தை அழகாய் எழுத்தபடி வந்திருக்கிறார் நகுலா சிவநாதன் அவர்கள். வாழ்வென்ற பூஞ்சோலை வண்ணமாய் மலர தாழ்வில்லா செயல்கள் தலைவிரித்து ஆடணும் என்பதை விட தலை நிமிந்து எழுந்திரட்டும் என்று சொல்லலாமோ. தலை விரித்து ஆடுவது என்பது ஒரு ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு செயல் ஒன்று. தலை விரித்து ஆடுகிறது, அந்த அந்த அகம்பாகம் தலை விரித்து ஆடுகிறது, அப்படியான சொற்கள் தான் அதை பாவிப்போம் என்று நினைக்கிறேன். எனவே இங்கே தலை விரித்து ஆடணும் என்பது தலை நிமிந்து எழ வேண்டும் என்று சொல்லலாமோ என்ற கேள்வியை உங்களிடம் விட்டபடி வாழ்வென்ற பூஞ்சோலை வண்ணமாய் மலர தாழ்வில்லா செயல்கள் தலை நிமிந்து எழுந்திட சூழ்கின்ற வையகத்தில் சுந்தர வாழ்வும் சுடர்கின்ற புவியிலே நிலைத்துத்தான் நிற்க வேண்டும். எனவே இங்கு சுந்தர வாழ்வு என்பது இந்த சுடர்கின்ற ஒளிமிகுந்த இந்த உலகத்தில் நிமிந்து நிலைத்து நிற்க வேண்டும். குடும்பத்தின் வாழ்விலே குதூகலம் வந்திட கூடியே வாழ்ந்திடல் தேடியே வரணும்.
தேடியே வரணும். கூடி வாழ்வதில் என்பது தேடி வராது, நாமே தேடி அமைத்திட வேண்டும். நாடிய உறவுகள் நன்மையாச்சு இங்கு நன்றாய் வாழ்ந்திட குடும்பமே இன்பமாகும். நிச்சயமாகவே சுற்றுச்சூழல் உள்ள உறவுகள் அத்தனையும் சரியாக அமையும் போது நாமும் சரியாக அவற்றை இங்கிதமாக அவற்றை அணைத்துக் கொண்டோமானால் இந்த குடும்ப வாழ்வே இன்பமாகும். இன்பத்தின் நிழல்கள் இனிதே மறந்திட துன்பங்கள் தூர விலக இறுக அணைப்பும் இதய பரிமாற்றமும் குறுகாதிருக்க குடும்பம் இயந்திடனும். நிச்சயமாகவே நாம் ஒவ்வொருவருக்கும் எந்த மனிதனாக இருந்தாலும் மகிழ்வையும் அமைதியையும் நிம்மதியையும் மட்டுமே எதிர்பார்த்திருப்பார்கள். ஆனால் அவை சரியாக அமையும் போது இன்பத்தின் இதழ்கள் இங்கே மலர்ந்து ஒரு மலர் எப்படி அழகாக மலர்கிறதோ அங்கு இந்த குடும்ப வாழ்வில் இன்பத்தின் இதழ்கள் மலர்கின்றன, துன்பம் தூர விலகுகிறது, இறுக அடைப்பு இதய பரிமாற்றம் குறுகாதிருக்க குடும்பம் முயந்திரவிடும். எனவே சரியாக அமையும் போது அத்தனையும் மிக மகிழ்வாக அமையும், அல்லது அமைக்கும் போது அமையும். உலக குடும்ப தினம் உணர்வாய் பெற்ற உறுதியாய் வாழ்வு பருதியாய் விதியேற்றும். நிச்சயமாகவே நாம் ஒவ்வொருவருக்கும் மற்றவரை பார்த்து நாம் மகிழ்வாய் செல்லும் போது நிச்சயமாகவே உன் குடும்ப வாழ்வு உறுதியாய் கருதியாய் விதியாமைய நிறைவான வாழ்த்துக்களை நாம் ஒவ்வொருவருக்குமாக தெரிவித்திருப்போம். நிச்சயமாக அன்பினில் அமைதியில் எழுதப்பட்ட வாழ்வுதான் ஆரோக்கியமாக இத்தனை தூரம் நாம் ஒவ்வொருவரும் வாழ்வோம் என்று தெரியாது. இந்த குறுகிய வாழ்வுக்குள் ஏன் இத்தனை பிரச்சனைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? எனவே அவற்றை விட்டு மகிழ்வாக வாழ இந்த குடும்ப தினத்தில் ஒவ்வொருவருக்குமாக மிக மிக நிறைவான வாழ்த்துக்களை நகுலா சிவநாதன் அவர்களின் அழகான வரிகளோடு இணைந்தபடி அவருடைய 1807 பக்கத்தோடு இணைந்தபடி நாமும் வாழ்த்துக்களை பரிமாறி நிற்கிறோம். மிக்க நன்றி. நன்றி. வணக்கம். கவிதையுடன் இரா விஜயகௌரி. கருகிச் சிதைந்த திங்களின் நொடிகள். வைகாசி திங்களின் வைகரை விடியல் விடியா பொழுதாய் விம்மி தவித்தது. 2 ஆண்டுகள் இழந்த விதைப்பாய் கனவினை சுமந்த காணலின் நிழல்கள். வைகாசி திங்களின் வைகரை விடியல் விடியா பொழுதாய் விம்மி தவித்தது. 2 ஆண்டுகள் இழந்த விதைப்பாய் கனவினை சுமந்த காணலின் நிழல்கள். துடிக்க துடிக்க துன்பியல் விதைப்பில் கருவழித்தெறிந்தனர் காமுகர் கைகள். குஞ்சும் பிஞ்சும் குற்றுயிராக ஆங்கு உடல்கள் மேலொரு கானக பயணம். துடிக்க துடிக்க துன்பியல் விதைப்பில் கருவழித்தெறிந்தனர் காமுகர் கைகள். குஞ்சும் பிஞ்சும் குற்றுயிராக ஆங்கு உடல்கள் மேலொரு கானக பயணம். இன அழி பொன்றை இருதயம் களைந்தோர் பிணவரை நிரப்பி பிரித்து எறிந்தனர். வானை முட்டிய உறவுகள் அலறல் உலகின் செவிகளை தொட்டிடவில்லை. இன அழி பொன்றை இருதயம் களைந்தோர் பிணவரை நிரப்பி பிரித்து எறிந்தனர். வானை முட்டிய உறவுகள் அலறல் உலகின் செவிகளை தொட்டிடவில்லை. சகித்திட முடியா சரித்திர யுத்தம் குருதி குழம்பில் கொதித்தனர் தமிழர். எத்தனை ஆண்டுகள் கடந்து சென்றாலும் உணர்வுள் எழுதிய உரைக்களம் அதுவே. சகித்திட முடியா சரித்திர யுத்தம் குருதி குழம்பில் கொதித்தனர் தமிழர். எத்தனை ஆண்டுகள் கடந்து சென்றாலும் உணர்வுள் எழுதிய உரைக்களம் அதுவே. வைகாசி திங்களின் வைகரை விடியல் விடியா பொழுதாய் விம்மி தவித்தது. 2 ஆண்டுகள் இழந்த விதைப்பாய் கனவினை சுமந்த காணலின் நிழல்கள். நன்றி, வணக்கம். மே 18. மே 18 நினைவுகளை இங்கு எழுத்தில் நான் பதியவில்லை, எனவே நானே வரிகளை தந்தபடி நான் நிறைவு செய்கிறேன். நிச்சயமாகவே இந்த அந்த வைகாசி திங்கள் அன்றைய விடியல் என்பது நிச்சயமாகவே விதைக்கப்பட்ட அத்தனை கருக்களையும் அழித்தறிந்ததாக, கனவினை சுமந்தவர்களுடைய கனவினை அழித்தறிந்ததாக, துன்பியல் விதைப்பாக அமைந்திருந்தது. இந்த காமவர்கள் குஞ்சும் பிஞ்சுமாக குற்றுயிராக அத்தனை உயிர்களையும் அழித்தறிய எத்தனையோ இடங்களில் அந்த உடல்களின் மேலே அந்த உறவுகள் தொடர்ந்து செல்ல வேண்டிய சூழல், அந்தந்த இடங்களிலேயே அவர்களை மெல்ல புதைத்து விட்டு அல்லது அப்படியே போட்டு விட்டு ஓடி சென்ற சூழலாக எங்கள் அருகிலேயே ஒரு குடும்பம் அவர்களுடைய
சகோதரியை அங்கே புதைத்து விட்டு பிள்ளைகளும் கணவரும் வந்ததாக கூறியிருந்தார்கள். எனவே அந்த அப்படியான சூழல் இந்த இதயம் கலைந்தவர்கள் இன அழிப்பை நிகழ்த்தி இருந்தார்கள். பணவரை நிரம்பியது, வானை முட்டியது உறவுகளின் அலறல். ஆனாலும் இது உலகின் செவிகளுக்கு போய் சேரவில்லை. இது ஒரு சரித்திர யுத்தமானால் சகித்த முடியாத யுத்தமாக இருந்தது. குருதி குழம்பில் தமிழர்கள் கொதித்து விழுந்தனர். எனவே இத்தனை ஆண்டுகள் நாம் கடந்து சென்றாலும் இது உணர்வுள் எழுதிய உலைக்களமாகவே இருக்கிறது என்பதனை இவர்களோடு நிறைத்தபடி கருகி சிதைந்த திங்களின் நொடிகள், வைகாசி திங்கள் கருக்கி சிதைத்தது அத்தனை உடல்களையும். எனவே அந்த நினைவுகளை மீண்டுமாக தொடர இருக்கும் வைகாசி 18 நினைவோடு நினைத்தபடி நான் நினைந்திருக்கிறேன். தொடர்ந்து வணக்கம். சர்வதேச குடும்ப தினத்துக்கான சிறப்பு கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினி என்றேன். குடும்பம் என்னும் சோலை, குடும்பம் என்னும் சோலை, குடும்பம் என்பது சோலைவனம், அங்கு குதூகலம் வருமே தினம் தினம். குடும்பம் என்பது சோலைவனம், அங்கு குதூகலம் வருமே தினம் தினம். அமைதி தங்குமிடம், ஆரவாரம் பொங்குமிடம், அன்பு விளையுமிடம் குடும்பமே. அமைதி தங்குமிடம், ஆரவாரம் பொங்குமிடம், அன்பு விளையுமிடம் குடும்பமே. குடும்பம் என்னும் சோலையை வனப்பாக்க குதூகலமாய் தந்ததே ஐநாமன்றும். குடும்பம் என்னும் சோலையை வனப்பாக்க குதூகலமாய் தந்ததே ஐநாமன்றும். குடும்ப தினமாக வைகாசி 15 குடும்ப தினமாக வைகாசி 15 ஆலமர விழுதாக ஆணி வேறாக தலைமுறைகள் தலைக்கின்ற தளமாக. ஆலமர விழுதாக ஆணி வேறாக தலைமுறைகள் தலைக்கின்ற தளமாக. உறவுகளை இணைத்திடும் பாலமாக, உணர்வுகள் பொங்கிடும் மாடமாக. உறவுகளை இணைத்திடும் பாலமாக, உணர்வுகள் பொங்கிடும் மாடமாக. பிறவி பெருங்கடலின் தெப்பமாக, பிறப்பின் மகத்துவமாகுமே குடும்பமும். பிறவி பெருங்கடலின் தெப்பமாக, பிறப்பின் மகத்துவமாகுமே குடும்பமும். கட்டுக்கோப்பும் விட்டு கொடுப்பும் இட்டு செல்லுமே நல்வாழ்விற்கு. கட்டுக்கோப்பும் விட்டு கொடுப்பும் இட்டு செல்லுமே நல்வாழ்விற்கு. உள்ளத்தின் அமைதி இல்லத்தில் தான், இல்லத்தை அழகூட்டுவது குடும்பமே. உள்ளத்தின் அமைதி இல்லத்தில் தான், இல்லத்தை அழகூட்டுவது குடும்பமே. குடும்பம் என்னும் சோலை என்றும் நந்தவனமே. குடும்பம் என்னும் சோலை என்றும் நந்தவனமே, என்றும் நந்தவனமே. நன்றி, வணக்கம். அழகான நந்தவனத்தில் நின்றபடி குடும்பம் எனும் சோலையை நமக்கு வரிகளாக்கி தன் 3 குழந்தைகள் கணவனாரோடு அழகான புகைப்படத்தை இணைத்தபடி நம்மோடு கவிதையை பகிர்ந்திருக்கிறார் ரஜினி என்றன் அவர்கள். முதலில் நிறைவான அந்த அமைதியான குடும்ப சூழலுக்கு எல்லோரதும் மன நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்தபடி, குடும்பம் என்பது சோலை வனம், அங்கு குதூகலம் பெருமே தினம் தினம். நிச்சயமாகவே தினமும் தினமுமாக குதூகலத்தை கொட்டி கொடுக்கிறது இந்த குடும்பம். அமைதி தங்குமிடம், ஆரவாரம் பொங்குமிடம். அமைதியும் இருக்கும், அங்கு ஆரவாரம் நிறைந்திருக்கும். அன்பு விளையுமிடம் குடும்பமே. நிச்சயமாக வெளியில் கிடைக்கிற அன்பெல்லாம் விளைகின்ற இடம். ஒருவரிடம் அன்பு எப்படி பகிரப்படுகிறது, ஒருவர் துன்பத்தை கண்டபோது ஓடி செல்கின்றதும் அல்லது தாங்கி எழுவதும் அந்த குடும்பத்தில் தான் விதைப்பாக விதைக்கப்படுகிறது. அந்த எண்ணம், அந்த மனம் அங்குதான் விதைக்கப்படுகிறது. இல்லாவிட்டால் அலட்சியப்படுத்தக்கூடிய குடங்கூட குடும்ப சூழலில் தான் ஆரம்பமாகிறது. எனவே இங்கு அழகாக சொல்கிறார், அன்பு விளையும் இடம் குடும்பமே. குடும்பம் எனும் சோலையை வெனப்பாக்க குதூகலமாய் தந்தைய ஐக்கிய நாடுகள் மன்றும் குடும்ப தினமாக வைகாசி 15. எனவே வைகாசி திங்கள் 15 குடும்ப தினமாக எடுத்தால் ஐக்கிய நாடுகள் மன்றம் ஆலமர விழுதாக ஆணிவேர, அனைத்துக்கும் ஆணிவேராக இருப்பது இந்த குடும்பம். தலைமுறைகள் தலைக்கின்ற தளமாக. எப்படி ஒரு குடும்பம் அமைதியை அன்போடு இணைய வேண்டும் என்றால் அந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் அதற்கேற்ப வளர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படியானால் தான் நாம் சுகத்தை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, ஆனால் நல்ல பண்புள்ளவர்களாக, பகுத்தறிவுள்ளவர்களாக குழந்தைகளையும் நாமும் அதற்கேற்றபடி வாழ்ந்தால் மட்டுமே எதிர்கால சூழலுக்கு அவர்களால் மற்றவர்களுக்கு அது பகிரப்படும். தலைமுறைகள் தலைக்கின்ற தளமாக, உறவுகளை இணைத்திடும் பாலமாக, உணர்வுகள் பொங்கிடும் மாடமாக. ஒருவேளை நான் சொத்தை சேர்ப்பதில் மாத்திரம் கவனம் செலுத்தி இருந்தால் அது எனக்கே மீண்டும் எதிர்வினையாக வந்து சேரும். அப்படி என்றால் நான் அன்பை கொடுக்காது அதிகாரத்தோடு ஆணவத்தோடு வாழ்ந்திருந்தால் மீண்டுமாக எனக்கு அதை தரும்போது நான் சேர்த்த சொத்தில் எந்த பயனும் இல்லாத போய்விடும். அது எனக்கே கணக்கு பார்த்துதான் செலவு செய்ய வேண்டிய சூழலையும் அல்லது என்னை புறந்தள்ளக்கூடிய சூழலுக்கும் உருவாக்கிவிடும். எனவே இங்கு உறவுகளை இணைத்திடும் பாலமாக, உணர்வுகள் பொங்கிடும் மாடமாக, அன்பை பரிமாற
பரிமாறவும் ஆதரவை நோக்கவும் இங்கு உணர்வு பரிமாற்றத்திற்கு மாடமாக பிறவி பெருங்கடலின் தெப்பமாக மிக அழகான வரிகள் உறவுகளை இணைத்திடும் பாலம் உணர்வுகள் பொங்கிடும் மாடம் பிறவி பெருங்கடலின் தெப்பமாக பிறப்பின் மகத்துவமே குடும்பம். எனவே இந்த குடும்பம் தான் பிறப்பின் மகத்துவமாக இருக்கிறது. கட்டுக்கோப்பும் நான் அப்படி என் உறவுகளோடு வாழ்கிறேன் என்பதை என் குழந்தை கண்ணோக்கும் போது அது பின்பு பரிமாறப்படும். அல்லது நான் கொடுக்கின்ற விஷ விதை என் பிள்ளையின் இதயத்தில் விதைக்கப்படும். ஆனால் அது திருப்பி இன்னொரு விஷ விதையை உருவாக்கும். கட்டுக்கோப்பும் விட்டு கொடுப்பும் இட்டு செல்லுமே நல்வாழ்விற்கு. உள்ளத்தின் அமைதி இல்லத்தில் தான். இல்லத்தை அழகூட்டுவது குடும்பம். இல்லமும் குடும்பமும் எல்லாமே இணைந்ததொரு அழகான அந்த பக்கத்தில் குடும்பம் எனும் சோலையின் நந்தவனமாக மிக அழகாக ஒரு நந்தவன சோலையில் நின்று நமக்காய் கவிதையை படைத்திருக்கிற ரஜினி என்ற அவர்களுக்கு மிக மிக சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான வியாழன் கவி வணக்கம். கவி இலக்கம் 2149 சிவதேஷ்ணி ராகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து. ஒப்பிலா தெய்வம். ஒப்புவமை இல்லாத ஆள் அன்னியனும் தெய்வம் இப்பூவுலகில் நமையின்ற அன்னியனும் தையல். ஒப்புவமை இல்லாத ஆள் அன்னியனும் தெய்வம் இப்பூவுலகில் நமையின்ற அன்னியனும் தையல். கண்ணுக்குள் காத்திடுவாள் கலங்கரை விளக்கமாகிடுவாள் புலர்கின்ற காலையின் கதிரொளி இவளாகிடுவாள். கண்ணுக்குள் காத்திடுவாள் கலங்கரை விளக்கமாகிடுவாள் புலர்கின்ற காலையின் கதிரொளி இவளாகிடுவாள். இல்லை என்று சொல்லாது இருப்பதை பகிர்வாள் இன்முகம் காட்டியே தன் பிள்ளை பசி ஓட்டிடுவாள். இல்லை என்று சொல்லாது இருப்பதை பகிர்வாள் இன்முகம் காட்டியே தன் பிள்ளை பசி ஓட்டிடுவாள். நடமாடு முறைவடிவே நாட்டமுள்ள சக்தி உருவே படைப்பின் சாமி இவளன்றோ பார்வியக்கும் தாய்மையல்லோ. நடமாடு முறைவடிவே நாட்டமுள்ள சக்தி உருவே படைப்பின் சாமி இவளன்றோ பார்வியக்கும் தாய்மையல்லோ. இயங்கு நிலை இவள் செயல் இணங்கி வாழ்தல் குணமது கருவறை தந்த சாமியாம் கருணையோடு காத்திடுவோம். இயங்கு நிலை இவள் செயல் இணங்கி வாழ்தல் குணமது கருவறை தந்த சாமியாம் கருணையோடு காத்திடுவோம். நன்றி, வணக்கம். தனது 2149 பக்கத்தோடு அழகாய் ஒப்பிலா தெய்வமாம் அன்னியை நிறைத்தபடி நம்மோடு சிவதர்ஷி ராகவன் அவர்கள் இணைந்திருந்தார். எப்படி அன்னை வாழ்வாங்கு வழி நடத்தி வாழ்க்கையை செப்பனிட இயங்கு நிலையில் செயலாகி இணங்கி வாழ்தல் குணமாக கொண்டு வாழ்கிறாள் என்பதனை நமக்கு எடுத்து இயம்பியபடி ஒப்புவமை இல்லாத ஆள் அன்னை எனும் தெய்வம். அவளுக்கு யாருமே ஒப்புவமை சொல்லிட முடியாத தனித்துவமானவள். இப்பூவுலகில் நமை ஈன்ற அன்னை எனும் தையல். ஆம், இவள் பெண் ஆனாலும் அழகியல். இவள் இப்பூலகில் நமையின்றவளாக இருக்கிறாள். கண்ணுக்குள் காப்பாள், விழிக்குள் மணியாக காத்தெழுவாள், கலங்கரை விளக்கமாகிடுவாள், அந்த தெளிவான பாதையை காட்டுவாள். அல்ல துன்பியல் வரும்போதெல்லாம் நமக்கு கலக்கங்களை தீர்த்து எழுவாள். அத்தனையுமாக இருப்பாள். தோல் சாய்க்க துணைது நிற்பாள். புலர்கின்ற காலையின் கதிரொளி இவளாகிடுவாள். நிச்சயமாகவே கதிரவன் எப்படி தன் துணை கரங்களால் அணைக்கிறானோ இந்த பூமியை, அதுபோலவே என்னை தன் அன்பெனும் கதிரொளியால் நம்மை அணைத்து எழுவாள். இல்லை என்று சொல்லாது இருப்பதை பகிர்வாள். அவள் இல்லை என்று ஒருபோதும் சொல்வதில்லை. இருப்பதை பகிர்ந்து உண்பதற்கும் அன்பை பகிர்வதற்கும் அமைதியை கொடுப்பதற்கும் அத்தனை பகிர்வும் அவளிடமிருந்துதான் வருகிறது. இன்முகம் காட்டியே தன் பிள்ளை பசியோட்டிடுவாள். அவளுடைய அமைதியான அன்பான முகத்திலே அரைவாசி மெல்லத்தலை தடவி அவள் தருகின்ற அந்த அன்பில் அரைப்பசி எங்களுக்கு போய்விடும். உணர்வு பசியோ உயிர் பசியோ அல்லது உணவின் பசியோ போய்விடும். நடமாடும் இறை வடிவமாக இறைவனை நாம் கண்டதில்லை. ஆனால் இவள்தான் நமக்கான நடமாடும் இறை வடிவாக நாட்டமுள்ள சக்தி உருவாக படைப்பின் சாமியாக நம்ம எல்லாம் படைத்து அருளுகின்ற சாமியாக பார்வியக்கும் தாய்மை இவளிடமெல்லவோ இருக்கிறது என்பதனை மிக அழகாக எடுத்தாண்டு இயங்கு நிலை இவள் செயலை இணங்கி வாழ்தல் இவள் குணம். கருவறை தந்த சாமியாம் கருணையோடு காத்திடுவோம். நிச்சயமாக கருவறை தந்த சாமியை கருணையோடு நாம் காத்திட வேண்டும். அவள் வெறும் போற்றி பாதுகாப்பது மட்டுமன்றி அவளை காத்திட வேண்டும் என்பதை மிக அழகாக நம்மோடு எடுத்தாண்டிருக்கிறார் சிவதர்ஷி ராகவன் அவர்கள். அழகுற
மிக நிறைவான வாழ்த்துக்கள். இந்த 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 வரிகள் ஒவ்வொன்றும் மிக அழகாக தாயின் அத்தனை கருணையையும் அன்பையும் அவள் காத்து எழுகின்ற மிகச்சிறப்பான பக்கங்களையும் நம்மோடு எடுத்தாண்டது. எனவே ஒவ்வொரு தாயவளுக்கும் இந்த கவிதையின் வரிகளை சமர்ப்பணமாக்கி மிக நிறைவான வாழ்த்துக்களை பகிர்ந்து நிற்கிறோம். மிக்க நன்றி. எனக்கும் கூட இந்த இந்த தாய் அன்னையர் தினத்தில் என் மகளிடமிருந்து பரிசு பொருட்களை தவிர ஒரு எங்கள் வீட்டு சூழல் வேறாக இருந்த சத்திர சிகிச்சையும் மற்றவர் பக்கம் இருந்ததனால் எனக்கு ஒரு கார்டு கிடைத்தது. அப்போது அவள் சொல்லியிருந்தாள், இப்போதுதான் நான் தாய்மையை உணரும் போது உன் பக்கங்களை உணர்கிறேன் என்று அவள் தந்த வரிகளை எனக்கு வெளியில் கண்ணீரை கொண்டு வந்தது. மிக அழகான முறையில் எப்போது நாம் பெரும்பாலும் உணர்கிறோம் என்றால் நாம் அந்த உணர்வை பெறும்போது இன்னமும் கூட அந்த அம்மாவின் பக்கம் எங்களுக்கு கூட தெரியும், எத்தனை சுமைகளை தாங்கி எங்களை எல்லாம் பெற்றெடுக்கிறாள் என்பது. எனவே அந்த பக்கமும் எனக்கு கிடைத்தது. எனவே இந்த வரிகளோடு அதனை எண்ணி பார்த்தபடி மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள். பவித்ராக்கு இனிய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். கவிதையுடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். சித்திரையில் வந்துவிடும் சித்திரா பௌர்ணமி. சித்திரையில் பதிய இல்லையோ தெரியல, மற்றது அது மைக்கிள் அப்படியே வாய உறிஞ்சு கதைக்கிறாரோ. சரியாக்கா சொல்லுங்க, வரியெல்லாம் சித்திரையில் வந்து விட்ட பருவமுத்திரி அதான் வந்தது வாணி. பாருங்க கவிதை அப்படியா பதுங்கிருந்தேனே வாணி. பருவம் என்பதா உங்களுடைய பருவம் சரி சரியா சரி நன்றி சரி. இதை கேளுங்க, ஏன் இப்படி வந்துவிட்ட பருவம் முத்திரை பதித்திடும் உருவம். சித்திரையில் வந்துவிட்ட பருவம் முத்திரை பதித்திடும் உருவம். எத்தனை பாட்டினும் தாயிருவம் 10 மாதத்து தங்கமாகும். எத்தனை பாட்டினும் தாயிருவம் 10 மாதத்து தங்கமாகும். நாட்டுக்கு நாடு பல மாற்றம், நானிலமும் பலரும் தடுமாற்றம். நாட்டுக்கு நாடு பல மாற்றம், நானிலமும் பலரும் தடுமாற்றம். நாலாபுறமும் சிதறிய கூட்டம் நாடியே வந்துடும் நினைவு நாளாம். நாலாபுறமும் சிதறிய கூட்டம் நாடியே வந்துடும் நினைவு நாளாம். பாவ கணக்குகளை குறைப்பதும் நற்கணக்கினை பலராய் அதிகரிப்பதும். பாவ கணக்குகளை குறைப்பதும் நற்கணக்கினை பலராய் அதிகரிப்பதும். ஆலயங்களில் கஞ்சி ஊட்டுவதும் அவனியில் அன்னைக்கு நன்றாகுமே. ஆலயங்களில் கஞ்சி ஊட்டுவதும் அவனியில் அன்னைக்கு நன்றாகுமே. நன்றி, வணக்கம். சித்திரை கஞ்சி ஊற்றுவதை இங்கு வரிகளாக்கி தன்னுடைய 714வது பக்கத்தோடு இணைந்திருக்கிறார் செல்வி நித்யானந்த் அவர்கள். அன்னையின் நினைவை எடுத்தபடி, இந்த நினைவுகளோடு இணைந்தபடி சித்ரா பருவம் வருகிறது. எனவே அவளுடைய நினைவுகள் வருகிறது. சித்திரையில் வந்துவிட்ட பருவம் முத்திரை பதித்திடும் உருவம். எத்தனை பார்க்கினவன் தாயிருவம் 10 மாற்று தங்கமாகும். எனவே நம்மை வாழ வைத்த தெய்வம் 10 மாற்று தங்கமாக நம்மை வாழ வைத்து நம்மை வளப்படுத்தி இருக்கிறாள். நாட்டுக்கு நாடு பல மாற்றம், நானிலமும் பலதும் தடுமாற்றம். நாலாபுறமும் சிதறிய கூட்டம் நாடியே வந்துடு நினைவு நாளா. எனவே சிதறிப்போன் நான் சற்று தடுமாறிவிட்டேன். ஒருவேளை இந்த கவிதையின் பக்கம் வேறாக செல்கிறதோ என்று. எனவே இந்த சூழலில் பல்வேறுபட்ட நாடுகளுக்கு எங்களுடைய தளங்களை பதித்தெடுந்திருக்கிறோம். இங்கே பல்வேறுபட்ட மாற்றங்கள் தடுமாற்றங்கள். இந்த சிதறிய இந்த கூட்டத்துக்கு நடுவில் நினைவு நாள், நினைவு நாள் வருகிறது. சித்திரா பருவத்தில் பொதுவாகவே நினைவை சுமந்து வருகின்ற அன்னை நினைவை சுமந்து வருகின்ற பக்கமாக. எனவே இங்கு பாவ கணக்குகளை குறைப்பதும் நற்கணக்குகளை அதிகரிப்பதும் ஆலயங்களில் கஞ்சி ஊற்றுவதும் அவனியில் அன்னைக்கு நன்றாகுமே. எனவே பாவ கணக்கை நாம் வெளியில் எதை பேசிக்கொண்டாலும் எங்களுடைய மனச்சாட்சி எங்களோடு பேசும் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று. எனவே பாவ கணக்குகளை நித்தமுமாகவே வளர்த்து கொள்ளாமல் நாம் வாழ்ந்தோமானால் கஞ்சி ஊற்றுவது என்பது ஒரு 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 சுட்டிக்காட்டு பக்கமாக தான். எனவே நன்மையை செய்யுங்கள். அன்னை நினைவோடு மற்றவர்களுக்கு நன்மையை செய்து வாழ வேண்டும். அழகாக அந்த அவள் நினைவை சுமக்க வேண்டும். அவள் எப்படி எங்களை வாழ வைத்தாள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும்.
இந்த சூழலில் நம்ம பிடிச்ச ஒரு சில வழியில பல்வேறுபட்ட தடுமாற்றங்களுக்கு இடையில் பல்வேறுபட்ட சூழல்களுக்குள் நடப்பட்ட நாங்கள் எப்படி வாழ்கிறோம் என்பதை மெல்ல சிந்தித்தபடி நினைத்து பார்க்கிறோமா என்பதை கூட மெல்ல கேள்வியாக்கி தன் வரிகளை நம்மோடு நினைத்தவர்களை நான் நான் அதை அந்த எண்ணத்தையே எனக்கு இருக்காது அம்மா என்பது இருக்கும். ஆனால் அந்தந்த நேரங்களில் அந்த எண்ணமே இருக்காத சூழலாக கூட நான் வளர்ந்திருக்கலாம் அல்லது இந்த சூழல் என்னை மாற்றத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம். எனவே நம்ம ஒவ்வொருவருக்குமாக மெல்ல சிந்தித்து பார்க்க நம்மை அழைத்தபடி செல்வி நித்யானந்தன் அவர்கள் தன் வரிகளை நம்மோடு இணைத்திருக்கிறார். நிறைவான நன்றிகள் வாழ்த்துக்களும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அபிஷா. வியாழன் கவிதை நேரம். அது 8 இன்றைக்கு எத்தனையாம் தேதி? போன கிழமை இது நினைக்கிறேன். நான் இது பார்க்கல வாணி. இல்லை 8 தான் போட்டிருக்கிறேன். போறோங்க பார்ப்போம். இலக்கம் 47. தலைப்பு பாச பகிர்வினாலே என்று அழைக்காத. போன கிழமை இப்போ நேவிஸ் பிள்ளைச்சவர்கள் இருக்க வேணும் பார்க்குறேன். பிள்ளையில் ஜேனட்சன் அவர்கள் அங்கே போட்டிருக்கா. நான் வீடியோ இல்லை பார்ப்பேன். எனக்கு அனுப்பியிருக்கிறார். அதில் இருக்கா இன்னொரு பார்க்குறேன். நேவிஸ் பிலிப் அவர்களுடைய கவிதை இருக்கிறதா? அவர்கிட்ட இருக்கா? ஓகே பார்ப்போம். இல்லை ஜேனட்சன் அவர்கள் 15 இங்கே இருக்கு. ஓகே அப்படின்னு போடுறோம். வணக்கம். எழுத்தில் பதியப்படவில்லை இல்லையா? எழுத்துல இல்லை இல்லை அவருக்கு கொஞ்சம் பழைய வாழ்வு புதிய வாழ்வு. தினம் தினம் புத்தகம் படித்தோம். கவி வணக்கம் ஜெமினி ஜான்டேசர். வியாழனுக்கான கவிதை நேரம் 2008 ஆக்கமாகும். பழைய வாழ்வு புதிய வாழ்வு. தினம் தினம் புத்தகம் படித்தோம். டெலிவிஷன் வந்ததால் வாசிப்பதை மறந்தோம். வீட்டிற்கு ஓட்டோ வாகனங்கள் வந்ததால் நடப்பதை மறந்துவிட்டோம். அரிசி இடிக்க உலக்க விரல் பாவித்தோம். கிரைண்டர் வந்ததும் கையை சூறவிட்டோம். கையில் மொபைல் வந்ததும் உறவுகளுக்கு தவாலை மறந்துவிட்டோம். ஏசி வந்ததும் இயற்கையின் சுவாசத்தை மறந்தோம். வாசன திரவியங்கள் வந்ததும் பூக்களின் வாசனையை மறந்துவிட்டோம். பாரம்பரிய உணவுகளை மறந்து ஆன்லைனில் ஓர்டர் பண்ணி எடுக்கின்றோம். சம்பாதிக்க இரவு பகலாய் ஓடுவதால் ஓட்டப்பயிற்சியை மறந்துவிட்டோம். வாட்ஸ்அப் வந்ததும் உரையாடுவதை உறவுகளை மறந்துவிட்டோம். நன்றி வணக்கம். ஏன்னா தொலைக்காட்சி வந்ததும் வாசிப்பை மறந்துட்டேன் இல்லையா? அந்த காலத்தில் இருந்தது தானே. வாசிப்பும் இருந்தது, டிவியும் பார்த்தது. வித்தியாசமானது இருக்கலாம். ஓகே. வாசிப்பு என்பது அவற்றுக்குள் முகத்தை புதைத்ததனால் இந்த நேரம் அங்கு உள்வாங்கப்பட்டதனால் அவற்றை மறந்ததா இருக்கலாம். அந்த ஓய்வாக இருந்து புத்தகம் வாசிக்கின்ற நேரம் என்பது அங்கு தொலைக்காட்சிக்குள் இந்த நாடகங்களுக்குள் இந்த பக்கங்களுக்குள் போனதனால் இந்த புத்தக வாசிப்பு என்பது தொலைந்து போனது. இங்கு நாங்கள் நடப்பது என்பது நான் நினைக்கிறேன் புலம்பெயர் வாழ்வில் நாம் பலர் செய்கிறோம். ஆனால் தாயக பக்கத்தில் எதற்கெடுத்தாலும் ஓட்டோவில் ஏறி செல்பவர்களாக இருப்பதால் நடப்பதை மறந்தார்கள். கிரைண்டர் வந்தபோது அரைப்பதை அது நேரம் மிச்சமும் அரைப்பது என்பது பல்வேறுபட்ட அடுக்குகளை எடுத்து செய்ய வேண்டிய சூழல். இதுல ஒற்றை நிமிடத்தில் அத்தனையும் அரைத்து. இப்பதான் மில் என்றே சின்ன மில்கள் கூட வந்து விட்டனே. ஒற்றை நிமிடத்தில் அத்தனையும் பவுடர் ஆகி தருகிறது. எனவே அவற்றை மறந்தோம். தபாலை மறந்து போனோம். தொலைபேசிகளின் பக்கத்தில் தபாலை எழுத்தை மறந்து போனோம். அந்த உணர்வு பரிமாற்றங்கள் மறந்து போயின. வாசனை திரவியங்களின் பக்கத்தில் இயற்கை சுவாசத்தை மறந்து போனோம். அப்படித்தானே சொல்லியிருந்தாரன். அந்த நறுமணங்கள் மற்ற பூக்களின் வாசத்தை நுகர நாம் மறந்திருக்கிறோம். பாரம்பரிய உணவுகளை நாமே தயாரித்து உண்கின்ற அந்த பாரம்பரிய உணவுகளை மறந்து போனோம். அல்லது அவற்றின் சுவைகளை கொடுக்க, அதாவது சில விட எங்கள்ல கூட பிள்ளையா இருக்கலாம் என்றா நாங்க அடிப்படையில அந்த சுவைகளை ஒரு நாக்கு எப்போது அது நல்ல சுவையா இருக்கலாம் அல்லது குறைவா இருக்கலாம். ஆனால் சிறு வயதுல இருந்து எந்த சுவையை நீங்கள் உங்கள் குழந்தைகளை கொடுக்குறீங்களோ அந்த சுவையை தேடும். இப்ப ஒரு நாங்கள் எள்ளுப்பாக சாப்பிட்றோம்னு வைங்க, அதை விட இங்க இருக்கிற சாக்லேட்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா எங்களுக்கு அந்த எள்ளுப்பாக சுவையை மேல தேடும். ஏன்னா நாங்கள் சாப்பிட்டு பழகினது
நல்லதெண்ணங்களுக்கு சொல்லும் போது ஒரு உளுந்தங்களியை நினைத்து பார்த்தால் அல்லது ஒரு ராசவழிக்கிழங்கை நினைத்து பார்த்தால் அதை விட சுவையானது பக்கம் இருக்கும். ஆனாலும் எங்கள் மனம் எது என்ன விலையானாலும் எப்படியானாலும் அவற்றை நாம் ஒரு முறை எப்போதாவது இருந்தாவது செய்து ஆக வேண்டும் என்ற எண்ணம். ஒரு கொழுக்கட்டை அவிப்பதோ அல்லது ஒரு படியை என் மகனெல்லாம் படியை சுட்டாக்க பேர் எங்க சம்பல் என்பார். அப்ப அல்லது வடை இருந்தால் பாயசம் அங்கு என்பார். அதுபோல அந்த அந்த சுவைகளை அவையவை கொடுக்கும் போதுதான் அவை தேடப்படும். தொடர்ந்து செய்கிறார்களா என்பது அவரவர் மனதில் உறைந்திருக்கிற போது சேர்ந்து செய்பவர்களும் ஒத்துழைத்தால் நிச்சயமாகவே அது நடக்கும். ஓட்ட பயிற்சிகளை மறந்ததும் உரையாடல்களை மறந்ததும் எதையெல்லாம் இழந்திருக்கிறோம் என்பதை ஆரோக்கியமான பக்கத்தில் இருந்து கொண்டு அல்லது நாங்கள் சுகித்து எழுந்த பக்கங்களில் அவற்றையெல்லாம் இழந்திருக்கோம். ஆனாலும் இவற்றுக்கும் மேலாக நாம் இழந்தது என்பது நம்முடைய ஆரோக்கியத்தை நாமே கெடுத்து கொண்டதாகவே நான் பார்க்கிறேன். நாம் நடப்பதும் இருப்பதும் எழும்புவதும் உடற்பயிற்சிகளை செய்வதுமான பழக்கங்களுக்குள் ஆட்கொள்ளாவிட்டால் நிச்சயமாக நாம் தான், அது நான் உட்பட நாம் தான் உடலை எல்லாம் பெருக்க வைத்து அது ஒருவேளை எங்களுடைய உடல்வாகவும் இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எங்களுடைய உடல்வாக கூட அந்த அதுக்கு ஈயே நடந்துவிடும். அதை விட நாம் சிறு வயதிலிருந்து குழந்தைகளை உடற்பயிற்சியோடு, அது எப்படி உணவு முக்கியமோ அது போலவே வாழ்க்கையில் உடற்பயிற்சி என்பது, அதுக்காண்டி போய் ஜிம்முக்கு தான் போய் இருந்தோண்டு அவ்வளவு கடினமான பயிற்சி செய்யணும்னு நான் சொல்ல, அது அவரவர். ஆனால் சாதாரண உடற்பயிற்சி, ஒரு நடைப்பயிற்சியை, ஒரு சின்ன சின்ன யோகா பயிற்சிகளை, அப்படியான உடலை வளைந்து நெளிந்து செய்வதற்கான பயிற்சிகளை அளவுக்கு அதிகமாக உண்டு உடலை பெருக்க வைக்க முயற்சி செய்யாமல் அளவான உணவுகளை உண்பதற்கான பக்குவமான அந்த அந்த பக்கத்தை சொல்லி அதையே ஒரு இப்ப எப்படி ஒரு காசு சேர்ப்பதையோ ஒரு சேமிப்பதையோ நாங்கள் ஊக்குவிக்கிறோமோ அது போலவே உடலை அழகாக பக்குவமாக, நான் சொல்லல மெலிஞ்சு ஒல்லி குச்சியா இருங்கன்னு சொல்லல, அளவா இருங்கோ, வடிவா ஆரோக்கியமா சாப்பிடுங்கோ, அடவான உடற்பயிற்சி செய்யுங்கோ என்பதை நாம் பழக்கமாக்கி கொள்ள வேண்டும். எனவே அழகாய் அன்றும் இன்றுமான பக்கங்களை நம்மோடு எடுத்தாண்ட ஜெயா நடேசன் அவர்களுக்கு மெல்ல நினைவூட்டியதற்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அவருடைய நலத்தோடும் பலத்தோடும் தொடர நிறைவான வாழ்த்துக்கள். 2 விஷயங்கள். ஒன்று, நான் ஆமோதிக்க இல்லை சாப்பாட்டு விஷயத்துல. இன்னும் ஒன்று, இந்த கடைசியா நிறைவாக சொன்னது ஒல்லி 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 மெல்லிசண்டு. உண்மையில் இதே தோற்றத்தில் நீங்கள் அந்த காணொலி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தேவான பாட்டியான்னு சொல்லி, சரியா, மடகளப்படியங்களா செய்கிறது. உண்மையில் நடுக்காட்டுக்குள்ளே அந்த நாங்கள் கதை தான் கேள்விப்பட்டது, நடுக்காட்டுக்குள்ளே ஒரு பாட்டி இருந்தாவாம், சுற்றி யானைகள் இருந்தால் அப்படி. இவர் நிஜமாகவே அப்படி தான் வாழ்கிறார், சரியா. பாருங்கள், அதை உண்மையிலேயே அதை நான் நினச்சேன், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்ட்டு. அவருக்கு நான் நினைக்கிறேன் அப்படியும் என்பதை தாண்டி இருக்கும். சரியான ஒரு சொல்லி அந்த நடுக்காட்டுக்குள்ள ஒரு இது. ஆனால் அவரை மாதிரி உற்சாகமாக யாரும் இருக்கணுமே எனக்கு தெரியாது. அது வந்து திடகாத்திரமான உடல். அந்த மெல்லிச வந்து வைரம் பாய்ந்தது. எங்கட பிள்ளைல என்ன செய்ய சொல்லுங்க, அவன் மெல்லிசா இருக்கொண்டு சாப்பிட்டதை சத்தி எடுத்து அல்லது இதுக்குள்ள இவ்வளவு கலோரி இருக்கு, இதுக்குள்ள இவ்வளவு இருக்குன்னு நல்லதே எல்லாம் கெடுத்து ஏதோ அந்த அந்த பவுடர்களை கரைச்சு குடிச்சு அப்படியே அந்த மெல்லிசா நான் சொல்றேன். இவர் ஒன்றுமே இல்லை, இவர் அதுல இருக்கிறார். அந்த வீடு அவர்கள் பஸ்ல இருந்து காட்டுகிறார் இவ்வளவு தூரத்துல. அப்புறம் இவரெல்லாம் வேலி சுற்றி வர வேலி அடைச்சி அவருக்கு செய்து விட்டுட்டு காலைல செருப்பும் போட மாட்டார், செருப்பும் இல்லை. ஆனால் அப்புறம் அடுப்பெல்லாம் கட்டகரண்டுன்றது இந்த அரைச்சித்தான் சமைக்கிறார். பார்த்தால் பாட்டி இந்த நல்ல கறிவேப்பமாங்கன்னு சொன்னால் அங்கே பார்த்தா பச்சத்தமிழகம் அது இதெல்லாம் அரைச்சித்தான் அது அங்கே நிறையண்டா. அந்த வசதி இருக்கிறவனுக்கு தான் நோய் வருது உண்மையில். அது கிரைண்டை போட்டு தேங்காய் அரைப்போம், கையால் புளியறதெல்லாம் இப்போ இல்லை ஊரில், கிரைண்டில் போட்டு அரைப்பிடும். கையும் உங்களுக்கு அதாலதான் இந்த நரம்புகள் ஒரு பயிற்சி. இப்போ யோகான்றவன் என்னத்தை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பயிற்சிகள் செய்யறோம். அப்போ இவர் வந்து அரைச்சித்தான் கறி வைக்கிறார். வச்சுட்டு அவர் எங்கேயோ போய் தான் தேங்காய் வாங்குறது ஒன்று வாங்க கடை எங்கேயும் இருக்கும். நீங்கள் பாருங்க, தேவான பாட்டி அடிச்சிங்கடா வரும் அது. அவர் அந்த உற்சாகமும் அவர் அந்த திடகாத்திரம் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் திடகாத்திரம். அவர் மற்ற இந்த இவங்க ஆர்ஜே தமிழான்னு சொல்லி போட்டிங்கண்டா வருது. அப்போ தேவான பாட்டின்னு சொல்லி அவரை மாதிரி உண்மையில் யாரும் இருக்கணுமே தெரியா. நாங்கள் உண்மையிலேயே முடியாது, எங்களால் முடியாது அவரை மாதிரி. அப்போ ஒரு பயமும் இல்லை, தனியாக தான் இருக்கிறேன். ரெண்டு பாய்ஸை தான் சொல்றீங்க, 2 ஆர்ஜே தமிழான்னு சொல்லி அவர்கள் போய் அவர்களிடம் பலமுறை நான் அந்த முதலை கடித்தவர்கள் அப்படி எல்லாம் அதானே நடந்தது, அவர்கள் தானே செய்தது. நான் பலமுறை நான் நேரடியாக தொடர்பு கொள்ளவில்லை, ஆனால் அவர்களுடைய வீடியோ பார்த்து பலமுறை அவர்களுக்கான
கை கொடுப்பை நாம் செய்திருக்கிறோம். அதுலேயும் இந்த தேவானப்படியை நீங்கள் பாருங்க, உண்மையில் அவரை மாதிரி தான் நாங்கள் வாழணும் போல இருக்கும். அந்த கச்சான் வித்தது பார்த்தோமில்லோ, இந்த வயதுல நான் இந்த கையில கால நிக்கணும் சொல்லி ரெண்டு விஷயம் எனக்கு உடனடியாக இதன்றது வாணி. ஒன்று அந்த முதலை அடித்தது, மற்றது அந்த ஒரு வவனியா பக்கம் சென்ற போது அவர் விபத்துக்குள்ளாகி படுக்கையிலே இருந்தார். ஒரு பெண் இருந்தார், எந்த எழும்பவே முடியாத இருந்த சூழல்ல என்னோட வேலை செய்வர்கள் அத்தனை பேர் சேர்ந்து எல்லோருமாக அந்த உதவியை செய்திருந்தோம். அவர்கள் செய்யறது உண்மையிலேயே மனசுக்கு நிறைவா இருந்தது. அவர்கள் போய் செய்யற உதவிகள் இப்ப எல்லாம் கொஞ்சம் எல்லாம் நின்றுட்டு தான் இருக்கும். அந்த காட்டுற செல்வியக்கா செவ்வானப்பட்டு தெரியுது இல்லை, அப்புறம் இது முடியா காட்டுக்கோ க்ளோஸ் அப்ல எடுப்போம். அவர் தான் அதான் இருக்கிறத வர பாட்டி, அவர் தான். அவர் இவர்கள் கல்யாணத்துக்கு எல்லாம் மட்டக்களப்பு அவரை கூட்டிகிட்டு போய் அவர் ஆசீர்வாதம் எல்லாம் கொடுத்து செய்தார்கள். உண்மையில் சந்தோஷம். அவரை பார்க்கும் பொழுது உண்மையில் அவரை மாதிரி இருக்க போமாண்டா முடியாது. நிச்சயம் இது இல்லவாணி. நான் என்னுடைய அப்பா அம்மாவையும் நினைச்சு பாக்குறேன். நான் உயரம் குறைந்தவர், நல்ல அளவான உடம்பு, எவ்வளவு உசார 90 வயது மேலே வாழ்ந்த வாணி, அவ்வளவு உசார், அவ்வளவு உசார். சாப்பிடுறது மொடியல்மா, பெரங்கிழங்கு, இந்த சாப்பாடுகள் எல்லாம் நிறைய சாப்பிடுவேன். புழுங்கல் அரிசி அப்படியான சாப்பாடு தான் சாப்பிடுறது. அவ்வளவு உசாரா. ஆனா நாங்க தெரியல, உசார் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், இருந்தாலும் காணாது. அந்த 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 அவர்களுடைய உசாருக்கு கணமேறது அப்பப்போ ஏதோ உடல்ல வலி இல்லாத மாதிரி ஒரு சூழல் இருக்கும். எனவே நிச்சயமாக நான் எந்த பக்கத்துல நான் குறைவா பாக்குறது, உடற்பயிற்சி என்பது குறைவு. அதனால் நிச்சயமாகவே அந்த பாதிப்பு இருக்கிறது. அல்லது சில மருந்துகளை நாம் வைத்தியரிடம் கேட்டா சொல்லுவார், சில மருந்துகளை பாவிப்பதனால் அது மூட்டுகளில் மெல்ல நோவுகளையும் வெளியையும் கொடுக்கும் என்றா. எனவே நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் கவனம் எடுக்க வேண்டியது. ஏன்னா நாங்க எல்லாரும் சின்னாக்கள் இல்லை, எல்லாம் 50, 60 கடந்தவர்களாக இருக்கிறோம். மெல்ல கவனம் எடுக்க இல்லையா விஸ்வரிப்பவர்களே, சிறு இந்தியாவர்களே. வாணி சின்ன பிள்ளை, வாணியை இதுக்குள்ள சேர்க்காம அது சரி. 1 வயது 2 வயது தான் 4 முனைகிறோம் எல்லாருக்கும். பிள்ளை மாதிரி தான். இப்ப அவ போர்டர்ல குத்தி கொண்டு நிக்கிறான். இப்ப எல்லாம் போர்டர்ல நிக்கிறோம், சாரியில வந்துட்டு போர்டர். சரி, நன்றி, வணக்கம். போர்டர்ல சீல் அடிச்சு கொண்டு சீல் அடிச்சு கொண்டு வரட்டும், அங்கால போட்ட வரவா போட்டவா. அது மட்டும் கொஞ்சம் சந்தோஷமா விடுவோம். இல்ல நான் இன்னும் நீ என்ன உள்ள எடுக்க போறியா அல்லது இந்த போர்டர் அக்கால வைக்க போறியா இருக்குது. எடுக்க போறியா, உயிரை எடுக்க போறியா, அப்படி ஒரு ரேஞ்சில் இருக்குது. எல்லாருக்கும் அதான் சொன்னாரு. பிளட் டெஸ்ட்டுக்கு போனால் இப்போ அதைத்தான் சொல்லுகிறாரு. அல்லது ஒரு டயபெட்டிக். இப்போ டயபெட்டிக்கு வராதவனுக்கு இப்போ உனக்கு வரலாம் குளிச்சேதாரத்துக்கு. இது ஒரு விதமான பிசினஸ். அதான் அவர் சொன்னார். ஒருவர் நான் போறதே இல்லை, இத்தனைக்கும் அவர் கராட்டி எல்லாம் செய்து, கராட்டி மாஸ்டர். அவர் சொன்னார், யாரை பார்த்தாலும் கேட்டால் விதத்தான் சொல்லுகிறாரு. எல்லாம் பிளட் கொடுக்க போனால் உனக்கு இது 2 போர்டர்ல நிக்குது. மருந்துகளை கொடுக்க. ஆனா எனக்கு நல்ல மருந்து தர இல்லை. அதை ஒரு சின்ன ஒரு இளம்பிள்ளை தான். அவர் சொன்னா நீங்க கண்ட்ரோல் ஆக்கலாம்னு சொல்லி அவர் டேப்லெட் தர. நானும் வேணாம் பண்ணலாம், உணவால தான் இல்ல. அது அவர்கள் பிசினஸ் தரது தவிர அது குணப்படுத்துற சாமான் இல்ல. 500 தருவாரு. இப்ப ஊர்ல எல்லாம் தானே நடக்குது. முதல்ல 1 கொடுப்பாரு, 2 தருவாரு. அது அவர்கள் சொல்வழி கேட்கணுமே, சொன்னாலும் கேட்க மாட்டாருங்க. ஏன் போறீங்கன்னு கேட்டா வேறங்க போறேன். அது மட்டும் இல்ல. இப்ப சொல்றது என்னன்னா ஊரே அப்படித்தானே, அதனை நீங்க மட்டும் இப்படி செய்ய சொல்றீங்களா? ஒரு மல்லி தண்ணியை குடிங்க ஐயாண்டா, இங்க ஊர்ல அதெல்லாம் குடிக்கிறதில்ல. நீ ஏன் ஊரை பார்க்குற, உன்ன பேரு குளிசை ஒன்று போட்டால் தான் அது சரி வருமா தங்களுக்கு. அப்படிப்பட்டவர்கிட்ட நாங்கள் கழிச்சு மெயின் டைமை வேஸ்ட் பண்ணுமா. நன்றி. நான் நினைக்கிறேன் புலம்பெயர்வுல நாங்கள் எல்லாம் மல்லி தண்ணிக்கும் எல்லாம் கை வைத்தியம் தான் நாங்கள் அதுதான் எங்கட பக்கம். ஆனால் அங்க அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை அது இல்லையாண்டா பரவாயில்ல, நக்கல் சிரிப்பு. அப்போ அன்றைக்கு சொன்ன இருமல் அப்படின்ட்டு மச்சால்ற அந்த என்ன சரிச்சா அந்த உள்ளியும் இதுக்கும் தேசக்காய் போட்டு வச்சு குடிப்பீங்க. நான் சொன்னோம் அன்ட்டு ஒரு சிரிப்பு, நக்கல் சிரிப்பு உண்டு. நான் இப்போ குடிச்சு கொண்டு இருக்கிறேன். நீங்கள் குடிக்கிறேன் செக் செக்
இல்ல ஒரு உண்மையிலேயே வயிறு சுகம் இல்லாம இருந்தாலும் ஒரு சின்ன இஞ்சி துண்டு எடுத்து வேக்கில வச்சிடணும், கொஞ்ச நேரம் இருங்கோ, அப்படியே தெரியும். நல்ல வடிவ தோல் எல்லாம் சீவிட்டு ஒரு துண்டு எடுத்து பேக்ல ஒரு பக்கம் வச்சிருங்க. உண்மையிலேயே வயிறு பொறுமை எல்லாமே மாறி. இல்ல நாங்க நினைப்போம் அது கேரமா இருக்கும், அது ஏலாம இருக்கும். அப்படி இல்ல, நீங்க வேக்ல வச்ச அப்புறம் அது அவ்வளவு இதா இருக்காது, அவ்வளவு மோசமா இருக்காது, சோம் வந்துடும். நகுலா சிவநாதனம் வந்துட்டேராம். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் இருக்குது பாருங்க. நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் இங்கே உட்காந்துருக்குறீங்க, இப்போ தான் வந்திருக்கணும். இந்த இருக்கு. ஓகே, ஆமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிஜன் அவர்களுக்கும், கவிதைகளை விரிவாக்கம் செய்து தட்டி கொடுப்பவர்களுக்கும், கவிதைகள் படைப்பவர்களுக்கும் அன்பான வணக்கம். கவிதை நேரத்துக்காய் நேவிஸ் பிலிப். கவிதை இலக்கம் 440. கேளாய் உலகே, கேளாய் உலகே, புதியதோர் உலகம் செய்வோம், பாரினில் பகையை வெல்வோம். புதியதோர் உலகம் செய்வோம், பாரினில் பகையை வெல்வோம். புரிதல் மலர்கள் பூக்க பாசம் என்னும் பாலூற்றி வளர்த்திடுவோம். புரிதல் மலர்கள் பூக்க பாசம் என்னும் பாலூற்றி வளர்த்திடுவோம். அன்பெனும் கொடியை தோளேற்றி உணர்வுகள் ஓர் வழிப்பட, அன்பெனும் கொடியை தோளேற்றி உணர்வுகள் ஓர் வழிப்பட, நன்மறிகள் துளிர்க்க நேர்வழியாய் நடந்திட, நன்மறிகள் துளிர்க்க நேர் வழியில் நடந்திட, உறவுகள் சரிப்படும் இறுக்கம் தளர்ந்து நெருக்கம் நிகழும் மனதும் மகிழும். உறவுகள் சரிப்படும் இறுக்கம் தளர்ந்து நெருக்கம் நிகழும் மனதும் மகிழும். உறவு மெய்ப்பட உரிமை கை கொடுத்தால், உறவு மெய்ப்பட உரிமை கை கொடுத்தால், உறவுகள் சிறக்கும் சிறகுகள் விரியும். உறவுகள் சிரிக்கும் சிறகுகள் விரியும். நன்றி, வணக்கம். பேர குழந்தைகள். மிக்க நன்றி, மிக்க நன்றி. மிக அழகாக எப்படி அந்த உறவு பாலம் எப்படி அமைக்கப்பட வேண்டும், கேளாய் உலகையே கேளடி பெண்ணையே என்பது போல, அல்லது அழகாக மிக அழகாக அந்த வரிகள் படைக்கப்பட்டிருக்கிறது. புதியதோர் உலகம் செய்வோம். ஒருவேளை இதுவரையில் எங்களுடைய உலகம் மாறுபட்டிருந்தாலும் புதியதோர் உலகத்தை செய்வோம், பாரில் பகமையே வெல்வோம். நமக்கு எடுத்ததற்கெல்லாம் கோபம் வரும். அவ இது இப்படி பார்த்துட்டாப்புல, இவ இது செய்துட்டாப்புல, அவ அப்படி சொல்லி இருக்க கூடாது, இப்படி எல்லாம் மற்றவர்களை குறை கூறுவது என்பது நமக்கு கை வந்த வேலை. எனவே அதனை விடுத்து புதியதோர் உலகம் செய்து பகையை வென்று புரிதல் மலர்கள் பூக்க, புரிந்து கொண்டோம். ஒருவேளை இந்த சந்தர்ப்பத்துல மாறி செய்திருக்கலாமோ, அல்லது ஒருவேளை அந்த நேரம் அவ செய்திருந்தது பிள்ளையா இருந்தாலும், நான் சில வேளைகளில் சில உறவுகளை அப்படி பார்த்திருக்கிறேன். அப்படி என்ன, எனக்கு அவ கதைச்சதோ செய்ததெல்லாம் பிள்ளையாதான் தெரியும், செய்தது பிள்ளைதான். ஆனாலும் அதற்கு முந்தின பக்கத்துல எப்படியெல்லாம் எனக்கு அனுசரணையா இருந்தது, என்னென்ன பக்கத்துல எல்லாம் நான் கேட்காமல் அவர்கள் என்னோட வந்திருந்தார்கள். அதை நினைச்சு பார்த்தா இந்த பகமை எனக்கு மெல்ல சில வேளையில காலம் எடுக்கும், சில வேளையில காலம் எடுக்கும். இந்த பகமையை நானே தூர எறிஞ்சிட்டு கதைக்கிற சந்தர்ப்பம் நான் என் வாழ்க்கையில நான் அமைச்சிருக்கிறேன். அதுக்கான எல்லாரையும் வண்டியில சிலது பிடிக்கலையேண்டே விலக்கி கொள்வேன். என்னன்னா எனக்கு அது சமாளிக்க முடியாம இருக்கும். ஆனா சில இடங்கள்ல இவ்வளவு தூரம் அவர்கள் அன்பை காட்டினார்கள் என்பதை மனம் உணர்ந்து கொண்டுவதானால் நானாகவே சென்று கதைப்பதற்கு முயற்சி செய்வேன். எனவே இங்கு புரிதல் மலர்கள் பூக்க பாசம் எனும் பாலூற்றி, அழகான வரி. அங்கு நீரூற்ற வேண்டாம், பாசம் எனும் பாலூற்றி வளர்த்தெடுப்போம் இந்த அன்பை, புதியதோர் உலகத்தை வளர்த்தெடுப்போம். அன்பனின் கொடியை தோளேற்றி உணர்வுகள் ஓர் வழிப்பட, நன்னறிகள் துளிர்க்க நேர்வழியில் நடந்தன. இங்கு நன்னறி இணைய வேண்டும், நேர்வழி வர வேண்டும், உணர்வுகள் ஓர் வழிப்பட வேண்டும். அப்போது சிறப்புட அமையும். உறவுகள் சரிப்படும் இறுக்கம் தளரும் நெருக்கம் நிகழும் மனது. எனவே உறவுகளுக்குள் இறுக்கம் தளர்ந்து போனால், அந்த மன இறுக்கம் தளர்ந்து போனால் நெருக்கம் நிகழ்ந்து விடும். நாமாவை தேடி தோழணைக்கின்ற சூழல் வந்துவிடும். அது குடும்பத்துக்குள் கூட அதுதானே, ஒருவேளை கணவன் மனைவியாக அல்லது பிள்ளைகள் சகோதரர்களாக அல்லது உறவுகளாக அந்த நெருக்கம் என்பது மனது மகிழ்ந்து கொள்ள சூழல் உருவாகும். உறவு மெய்ப்பட நாம் ஒவ்வொருவரும் இங்கு இந்த நிமிடத்தில் மெல்ல அந்த புதிய உலகை வரவேற்பவர்களாக நாம் இருந்தோம். ஆனால் அந்த இறுக்கத்தை தளர்த்தி நெருக்கத்தை பெருக்கி உறவு மெய்ப்பட உரிமை கை கொடுத்தால்
கேட்காமலே என்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் அவ்வப்போது நான் சொல்லிக்கொள்வேன், நாளைக்கு நான் இல்லையனாலும் நீங்கள் ஒரு நேரம் ஒரு சகோதரத்துக்கு ஒரு ஒரு தேவை இருந்தேன்னு சொல்லி உங்களுக்கு கேட்க கூடாது, கேட்காமலே நீங்க போய் செய்யற ஒரு சூழல்ல இருக்கணும். அதை நான் சொன்ன பிறகு என்னுடைய மகன் ஒன்றுக்கு விளக்கம் கேட்டான், இதை சொன்ன நீங்கள் பிறகு இதை சொல்றீங்க. அப்படி நாமே மெல்ல சிந்தித்து பார்க்கும்டா, உறவு மெய்ப்பட உரிமை கை கொடுத்தால். எனக்கு உடனடியா ஞாபகம் அதை என்னதை சுட்டி காட்டினேன்னா, இப்படி நீங்க எங்களை சொல்லி தந்திருக்கிறீங்க, இதை இப்படி சொல்றீங்களேன்னு கேட்டது ஞாபகம் இருக்கிறது. உரிமை கை கொடுத்தால் உறவுகள் சிறக்கும், சிறகுகள் விரியும். எனவே நிச்சயமாகவே நாம் புரிந்து உணர்ந்து நடந்து கொண்டோம். ஆனால் மற்றவர்கள் ஒருவேளை தவறா இருக்கலாம், ஆனாலும் அந்த தவறை மெல்ல மன்னித்து மறந்து அல்லது அவர்களை புரிய வைத்து வாழ்க்கையை கொண்டு செல்லலாம். கேளாய் உலகே என்று நமக்கெல்லாம் கேளடி பெண்ணே என்று வரிகள் வரித்த நேவிஸ் பிலிப் அவர்களுக்கு மிக மிக சிறப்பான வாழ்த்துக்கள், அழகான வரிகள். நம்ம ஒவ்வொருவர் இதயத்தோடும் அதை மெல்ல பேசியது. ஒருவேளை நாம் சில வழியில கொஞ்சம் மெல்ல ஆக்ரோஷமா இருப்போம், ஆனா அது தேவையில்லை. வாழ போற நாள் கொஞ்சம், அதுக்கு பிறகு குத்தி முறிகிறதை விட இருக்கைக்குள்ள அன்பா இருப்போம் என்பதை அழகாக சொல்லி வைத்த நேவிஸ் பிலிப் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். உங்களோட பையங்கள் பிள்ளைகளா? எங்களோட பேர பிள்ளைகள், பையங்களோட பிள்ளைகள். எனவே 5 பேர்த்திலும் ஒரு கொடி எண்ணம் இருக்கிறாங்க. நிறைவு மிக்க மகிழ்ச்சியா. இதை விட வேற என்ன? இப்ப எல்லாரும் பெரியவர்கள் ஆகிட்டார்கள், எல்லா பிள்ளைகளும் பெரிய ஆக்கள் ஆகிட்டாங்க. இப்ப இது எத்தனை வருஷம் எடுத்தது இந்த படம்? இப்ப நேரமா போயிட்டு வாங்க. இப்ப எத்தனை பேர் உங்களே எவ்வளவு வித்தியாசம்? இந்த பர்த்டேக்கு தான் வந்து கேக்கலாம் கொண்டு எல்லாம் கொண்டு வந்து 4-5 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். ஓகே. இப்ப எல்லாரும் பெரிய பெரிய ஆக்களா இருப்பாங்க எல்லாரும். இங்க பிள்ளைகள் மிக விரைவாக வளர்ந்து விடுவார்கள். எங்களோட பெரிய ஆக்கள் நாங்க நிமிந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குது எல்லாரும். எனவே மிக அழகாக இணைத்து வைத்த ஒவ்வொருவருடைய வரிகளுக்கும் மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள். அழகான இந்த பொழுதோடு இணைந்திருந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவான நன்றி. பகுதி 2 இணைய காத்திருக்க நகுலா சிவநாதன் அவர்களையும் அன்பாக வரவேற்றபடி நானும் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். அழகாக தொகுத்து வழங்கிய உங்களுக்கும் மிக மிக சிறப்பு. அனைவருடைய கவிதையும் மிக சிறப்பாக தட்டி கொடுத்திருப்பவர்கள். உங்களது கவிதையும் மிக அருமையா இருந்தது. நன்றி, நன்றி, மிக்க மிக்க நன்றி. நன்றி வாணி. நன்றி, மிக்க நன்றி. தொடர்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சிறப்பாக தட்டி கொடுத்து அழகாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, 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 வணக்கம். வணக்கம். வருகின்றது காணொலி கவிகள் தொகுப்போடு பகுதி 1 இராவிஜகர்கள். தொடர்ந்து வரி கவிகளுடன் நகுலா சிவநாதன். வணக்கம், வாங்கோ. இனிய காலை உற்சாக வணக்கம் வாணி மோகன். உற்சாக வணக்கம். இன்றைக்கு காணொளியில் வராமல் இப்படி வருகிறேன். சரி, வாங்கோ, ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் தானே என்னுடைய இதுல கொஞ்சம் பிஸியா இருந்தபடியா எனக்கு கொஞ்சம். சரி, பரவாயில்லையா? 2-3 கவிதை தானே இருக்குது. இந்த இன்றைய கவிதை நேரத்துக்குள் வருகிறோம். நீங்க நலமா இருக்கிறீங்களா வாணி? உற்சாகம். நீங்க? நல்ல உற்சாகமாக இருக்கிறேன். வெயில் தான் மிக கொடுமையாக இருக்கிறது, கடுமையாக இருக்கிறது, சரியான வெயில். சொல்லிக்கொண்டு வணக்கம் அன்பு உறவுகளே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் கவிதை நேரம். விதை கவி அத்தனையும் தாங்கி வரும் களமாக விரிந்த நிகழ்வு, விரியும் நிகழ்வு கவிதை நேரம். இதுவரை நேரமும் மிக சிறப்பாக கவிதைகளை தட்டி கொடுத்த ரா விஜயகௌரிக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக மகிழ்ச்சி. பார்ட் 2 பகுதியில் உங்களுடன் நகுலா சிவநாதன் வருகிறேன். விஜயகௌரியின் கவிதையை வாணி ஒரு முறை போட முடியுமா நீங்கள்? ஏழுமா? போடுறேன். ஏனென்றால் நான் சரியாக உள்வாங்கவில்லை, அதனால் அவருடைய வரியும் இல்லை என்று நினைக்கிறேன். இங்கு கவிதை நேரம். கவிதை விஜயகௌரி 1 2. ஓகே, சொல்லுவோம் அடுத்த முறை கவிதையை பதிஞ்சு விட சொல்லி.
சரி. வணக்கம். கவிதையுடன் இரா விஜயகௌரி. கருகிச் சிதைந்த திங்களின் நொடிகள். வைகாசி திங்களின் வைகரை விடியல் விடியா பொழுதாய் விம்மி தவித்தது. 2 ஆண்டுகள் இழந்த விதைப்பாய் கனவினை சுமந்த காணலின் நிழல்கள். வைகாசி திங்களின் வைகரை விடியல் விடியா பொழுதாய் விம்மி தவித்தது. 2 ஆண்டுகள் இழந்த விதைப்பாய் கனவினை சுமந்த காணலின் நிழல்கள். துடிக்க துடிக்க துன்பியல் விதைப்பில் கருவழித்தெறிந்தனர் காமுகர் கைகள். குஞ்சும் பிஞ்சும் குற்றுயிராக ஆங்கு உடல்கள் மேலொரு கானகப் பயணம். துடிக்க துடிக்க துன்பியல் விதைப்பில் கருவழித்தெறிந்தனர் காமுகர் கைகள். குஞ்சும் பிஞ்சும் குற்றுயிராக அங்கு உடல்கள் மேலொரு கானகப் பயணம். இன அழிப்பொன்றை இருதயம் களைந்தோர் பிணவரை நிரப்பி பிரித்து எறிந்தனர். வானை முட்டிய உறவுகள் அலறல் உலகின் செவிகளை தொட்டிடவில்லை. இன அழிப்பொன்றை இருதயம் களைந்தோர் பிணவரை நிரப்பி பிரித்து எறிந்தனர். வானை முட்டிய உறவுகள் அலறல் உலகின் செவிகளை தொட்டிடவில்லை. சகித்திட முடியா சரித்திர யுத்தம் குருதி குழம்பில் கொதித்தனர் தமிழர். எத்தனை ஆண்டுகள் கடந்து சென்றாலும் உணர்வுள் எழுதிய உலைக்களம் அதுவே. சகித்திட முடியா சரித்திர யுத்தம் குருதி குழம்பில் கொதித்தனர் தமிழர். எத்தனை ஆண்டுகள் கடந்து சென்றாலும் உணர்வுள் எழுதிய உலைக்களம் அதுவே. வைகாசி திங்களின் வைகரை விடியல் விடியா பொழுதாய் விம்மி தவித்தது. 2 ஆண்டுகள் இழந்த விதைப்பாய் கனவினை சுமந்த காணலின் நிழல்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். மிக்க நன்றி ரா விஜயகௌரி. கனவினை சுமந்த காணலின் விதைகள், அந்த 2 ஆண்டுகள் முள்ளிவாய்க்கால் நினைவை அழகாக கொண்டு வந்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே இந்த வாரம் அவர்களுடைய மாவீரர், அதாவது அந்த முள்ளிவாய்க்கால்ல இனப்படுகொலை செய்யப்பட்ட மக்களின் நாளாகத்தான் இந்த நாளை நாங்கள் பார்க்கின்றோம். அது ஒரு எப்படி பார்க்கிறோம்னா, ஒரு கரிய ஒரு நாட்களாக, அதாவது இந்த கருப்பு யூல போல எங்களுக்கு இது ஒரு இருண்ட காலங்களாக இருப்பது உண்மைதான். அந்த நேரத்தில் அந்த கருகி சிக்கிய அந்த குழந்தைகளோ மக்களின் நிலையை நீங்கள் எண்ணி பார்த்த இந்த நேரத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். விடியாத பொழுதுகள் நிச்சயமே ஒவ்வொரு நாளும் நாங்கள் எண்ணுவோம் காலை பொழுது மகிழ்வாக விடிய வேண்டும் என்று. ஆனால் கொத்து குண்டுகளோடும் கோர பலிகளோடும் விடுகிற அந்த காரியை நினைத்து பார்த்தால் வாழ்க்கை மறக்கவே முடியாத ஒரு காலம். அந்த கனவினை சொரிந்த காலம், எப்படி நாங்கள் இதுக்குள்ள இருந்து மீண்டு எழுவோம் என்ற ஒரு நினைப்பாக இருந்த அந்த விடியாத பொழுதாக இருந்த காலத்தை நினைக்க பார்க்க அவருக்கு அந்த தும்பியல் சம்பவம், எப்படி துடிக்க துடிக்க கொலைகள் விழுந்த அந்த தும்பியல் சம்பவத்தை நினைத்து பார்க்க கருவறுத்த காமரர்கள் எத்தனை பேரு அந்த கொண்டவர்கள் கொள்ளைக்கு இப்படி பிள்ளை வயிற்றோட இருந்த எத்தனையோ பேரை வெட்டி அந்த பிள்ளையை எடுத்து காட்டி அப்படியான சம்பவம் கூட நாங்கள் பார்த்திருந்தோம். அப்ப அந்த கருவறுத்த காமுருவர் நிலையை நினைக்கும் போது உண்மையிலேயே கவலையாகத்தான் இருக்கும். அந்த ஈன கொலைகள் குஞ்சும் பிஞ்சும் பார்த்தால் அந்த இனவழிப்பு இதய அறையில கூட அந்த பிணவரையை இதய அறை கூட அந்த பிணவரையாக ஆகிய நிலையாகத்தான் அந்த மனம் இருந்ததை அழகாக அந்த உணர்வை வடித்தெடுத்திருந்தார். வானமுட்டிய இனக்கொலை எல்லாம் ஐயோ அகல குரல்கள் எல்லாம் பெறவே அந்த உலகம் திரும்பியே பார்க்கவில்லை. எத்தனை ஆண்டுகள் போனாலும் எங்களோட முள்ளிவாய்க்கால் நினைவு இன்னமுமே கனவில சுமந்த ஒரு நினைவாக இருக்கின்றது என்பதையும், அதே நேரம் இது ஒரு சரித்திர யுத்தம், வரலாறு எழுதும். அதாவது வரலாறு என்பது மூல நாடி. அதை மீண்டும் பார்க்கும் போது இப்பொழுது சொல்லுகிறார்கள் முள்ளிவாய்க்கால்ல படுகொலை நடக்கவில்லை. கனடாவில அந்த துறந்த நினைவு தூவிக்கு அந்த கனடிய அந்த அதிபர் அதை சொன்னார் அழகாக. கனடாவின் பிரதமர் இல்லை, அந்த ஒரு அமைச்சர் திறந்து வைக்க சொன்னார், இப்படி இனப்படுகொலையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், இப்படி நடந்ததை நினைத்து பார்க்கிறோம். ஆனா இங்கு இலங்கையாக்கள் அது நடைபெறவில்லை என்று சொல்லுகிறார்கள். அப்ப எவ்வளவு பொய்யை மறைக்கிறார்கள் என்று பார்த்தால் அந்த சரித்திரம் உண்மையை சான்றாக எழுதி வைக்கும். தாயகத்தில் எழுதாவிட்டாலும் புலம்பெயர் தேசங்கள் எல்லாம் எழுதி கொண்டிருக்கிற ஒரு
நிலை காணப்படுகிறது. எனவே கனவிலையும் சுமந்த அந்த நினைவு என்றும் மாறாது. ஆதலால் 2 ஆண்டுகள் இணைந்த அந்த முள்ளிவாய்க்கால் நினைவை நினைத்து பார்த்த கவிதை சிறப்பாக இருந்தது. உணர்வின் வரிகள் நுந்தலாக வந்தன. சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் விஜயகோரி உங்களுக்கு. நன்றி. வரிகள் கூட செல்வோம். வசந்தா எது சென்று இருந்தது என்ன வஜிதாட வசந்தாக்கா, மற்றது ஜபாசரி. ஓகே, வசந்தா. ஓகே, வசந்தா முள்ளிவாய்க்கால் நினைவை கொண்டு வருகிறார். ஓ முள்ளிவாய்க்காலில் 2 ஆண்டாய் எரியும் நெருப்பு, விரக்கமற்றோர் செயலின் விதப்பு, அடைக்கலமானோர் ஆகுதியானது. 2 ஆண்டாய் எரியும் நெருப்பு, விரக்கமற்ற செயலின் விதப்பு, அடைக்கலமானோர் ஆகுதியானது. மறக்க தகுமா மனிதத்தின் கோரம், மாண்டோர் உயிரின் கதறலின் காணம். மறக்க தகுமா மனிதனின் கோரம், மாண்டோர் உயிரின் கதறலின் காணம். கண்ணீர் புகைக்குள் கருகி மடிந்தோர், காயங்கள் சுமந்தே காணாமல் அழிந்தோர். கண்ணீர் புகைக்குள் கருகி மடிந்தோர், காயங்கள் சுமந்தே காணாமல் அழிந்தோர். எல்லையற்ற வதைக்குள் ஏதிலி வாழ்வு, வெந்தணல் இட்டாலும் வேகாத நினைவு. எண்ணற்ற வதைக்குள் ஏதிலி வாழ்வு, வெந்தணல் இட்டாலும் வேகாத நினைவு. முள்ளி வாய்க்கால் முற்றாக தகர்ந்தது, ஈழத்தின் தேசமே இரத்தமாய் பாய்ந்தது. முள்ளி வாய்க்கால் முற்றாக தகர்ந்தது, ஈழத்தின் தேசமே இரத்தமாய் பாய்ந்தது. ஈனர்கள் கொலையில் இருண்டது உலகம், வழி எங்குமே அபயத்தின் கூறு. ஈனர்கள் கொலையில் இருண்டது உலகு, வழிகள் எங்குமே அபயத்தின் கூறு. பற்றியே எரியும் பாதையின் சுவடு, பற்றியே எரியும் பாதையின் சுவடு. ஆண்டுகள் உருண்டாலும் அகலாத நெருப்பு, முள்ளி வாய்க்கால் முற்றாக தகர்ப்பு. ஆண்டுகள் உருண்டாலும் அகலாத நெருப்பு, முள்ளி வாய்க்கால் முற்றாக தகர்ப்பு. வசந்தா ஏதிசன் அந்த முள்ளி வாய்க்கால் நினைவை ஓ முள்ளி வாய்க்காலி என்று அழகாக கொண்டு வந்திருந்தார். அந்த 2 ஆண்டுகள் எரிகிற அந்த பற்றி எரிகின்ற நிலையை பார்த்தோம்னா அது விரக்கமற்றோரின் செயலின் கொடுமை. அதனால் தான் ஆகுதியான அந்த உயிர்களை, அடைக்கலமான அந்த உயிர்களை நினைக்க வைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் இருக்கின்றன. அது மறக்க தகுமா? அது நிச்சயம் மறக்க முடியாத கோரம். ஆண்டோர்கள் கதறுகின்ற ஒரு காணம், அந்த அவர்கள் ஐயோ ஐயோ என்று குரல்ல அந்த சத்தம் கூட ஒரு மாண்டோரின் கதறுகின்ற காணத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கண்ணீர் புகைக்குள் கருகி மடிந்தோர் எத்தனை, காயங்கள் சுமந்தே காணாமல் அழிந்தோர். காயத்தை எல்லாம் சுமந்து காணாமல் அழிந்தவர்கள் தான் நிறைய. இந்த ஏதிலி வாழ்வுக்குள் அது எத்தனை வதைகள் இருக்கிற இந்த ஏதிலி வாழ்வுக்குள், எங்கட அகதி வாழ்வுக்குள்ள நாங்க பார்த்தாலும் வேகாத நினைவு இது. அதாவது வெந்தணல் இட்டாலும் வேகாத நினைவு அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு. அது தகர்ந்த நிலையை நினைத்து பார்க்க இரத்தமாய் பாய்ந்தது, ஈனர்கள் கொலையில் இருண்டது உலகு. அது இரத்தமாய் பாய்ந்த அந்த நிலையை பார்க்க ஈனர்கள் கொலை, அந்த இரக்கமற்றோரின் கொலையிலே பாய்ந்த குருதியின் அவலங்களை நினைத்து பார்க்கும்போது வழி எங்கும் அவலத்தின் கூறுகள், அந்த அவயவத்தின் கூறுகளை நான் உண்மையிலேயே பார்த்தேன். நான் கேடி இறக்க கைதடியில அந்த கோழியை போய் அந்த குண்டு படிச்சதை போய் பார்க்கணும். அப்ப சின்ன வயசு ஆசைப்பட்ட நாங்கள் 4-5 பேர் நாங்கள் எங்களோட வகுப்பு பிள்ளைகள் சேர்ந்து போய் அந்த கைதடியில தூரத்துல வந்து பார்த்தோம். அந்த என்ன பூவரசு மரங்கள் எல்லாம் கைகள் காலுகள் அப்படியே தொங்குது. ஐயோ நினைச்சு பார்த்தா அந்த கை இப்படி காட்டுற மாதிரியே இருக்குது. அப்ப அந்த இப்பவும் எனக்கு அது ஞாபகம் வருது. வழியெங்கும் அபயத்தின் கூறு, ஒவ்வொரு உடம்பின்ற கூறுகள் எல்லாம் நிலத்தில இருக்குது. தசப்பண்டமா மேரி எல்லாம் தொங்கக்கூடிய நிலைகள் எல்லாம் இருந்தது. அப்படி பார்க்க எத்தனை காலம், அதாவது எத்தனை ஆண்டுகள் உருண்டாலும் ஒரு அகலாத நெருப்பு இந்த முள்ளிவாய்க்கால் நெருப்பு. ஆகவே பற்றி எரிகிற அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு காலஞ்செங்காலும் அழியாத வடுவாய் தமிழர் மனங்களில நின்று நிலக்கக்கூடிய ஒன்று. அந்த முற்றாக முள்ளிவாய்க்காலை தகர்த்தவர்கள் இனி ஒரு காலம், வசந்த காலம் வந்து முள்ளிவாய்க்கால் எல்லாம் முனகி கழிக்கிற காலங்கள் இல்லாமல் மக்களின் இருப்பிடங்களாக மாற வேணும் என்று நாங்கள் நினைத்துக் கொள்ளுகிறோம். மிகச் சிறப்பான கவிதையை அந்த முள்ளிவாய்க்கால் நினைவை சுமந்த கவிதையாக அவருடைய கவிதை இருந்தது.
வாழ்த்துக்கள் வசந்தா ஜெகதீசன். நன்றி. நான் மானமுள்ள பொண்ணுங்க. வருகிறார் வஜிதா. வஜிதா வணக்கம் முகமட். வாணி. ஓ ஓகே. வணக்கம் நகுலா. வணக்கம். வஜிதாட கவிதை கொஞ்சம் வெட்டித்தான் பதிய முடியாமல் இருக்கு. நான் எனது வாட்ஸ்அப்பில் அவர் போட்டு இருக்கிறத வேணுமென்றால் நான் அதை வாசிக்கிறேன். இந்த வரி இல்லையா? இந்த வரி இல்லையா? மாறி வேற வரியோ? இல்ல, கொஞ்சம் வெட்டி இருக்கிறேன். என்ன பதிய முடியாமல் கிடக்குது கணக்க. 53 58 சொற்களுக்குள்ள. ஆமா ஆமா. சரி, நீங்க வாசிங்க. நான் மானமுள்ள பெண்ணுங்க. மல்லு கட்டும் பொண்ணு ஒன்று என்னோட மாமி கொண்டு சொன்னாங்க. இல்ல, என்னோட மாமி வேண்டாம்னு சொன்னாங்க. மல்லு கட்டும் பொண்ணு ஒன்று என்னோட மாமி வேணாண்டு சொன்னாங்க. கட்டின என்ற மதினியத்தான் கட்டுவேன், இல்லாட்டி கப்பலேறி கட்டார் போவேன் என்று என்ற இளைய மச்சான் நின்றாரு. கட்டினா என் மதினியத்தான் கட்டுவேன், இல்லாட்டி கப்பலேறி கட்டாறு போவேன் என்று என்ற இளைய மச்சான் நின்றாரு. என் நெஞ்சு குழிக்குள்ளே மச்சான் மறைச்சி வச்சேன் தன்னால. என் நெஞ்சு குழிக்குள்ளே மச்சான் மறைச்சி வச்சேன் தன்னால. வாலிபந்து நோயில வலிக்கின்றேன் கண்ணால. மூடி மூடி வச்சேன் நெஞ்சோட, மோப்பம் பார்த்து பிடிச்சு போட்டா கையோட. மூடி மூடி வச்சேன் நெஞ்சோட, மோப்பம் பார்த்து பிடிச்சு போட்டா கையோட. மூக்குமொழி பொண்ணு ஒன்று மூதூரில் கேட்டாங்க. மூக்குமொழி பொண்ணு ஒன்று மூதூர்ல கேட்டாங்க. பாசமுள்ள பொண்ணு ஒன்று பாசை ஊர்ல கேட்டாங்க. கண்டங்கள் எல்லாம் என் மகனுக்கு பொண்ணா ஒன்று கடத்தி கொண்டு கடம்பூர்ல போட்டாங்க. கண்டதெல்லாம் என் மகனுக்கு பொண்ணா ஒன்று கடத்தி கொண்டு கடம்பூர்ல போட்டாங்க. தோப்பூர்ல ஒழித்து நல்லூர்ல நடந்து, புத்தூரால புகுந்து மருதூர்ல மறைந்து. தோப்பூர்ல ஒழித்து நல்லூரால நடந்து, புத்தூரால புகுந்து மருதூரால மறைந்து. கரை ஊரை கடந்து சம்பூர்ல பசியாரி, சேனை ஊர்ல வந்துட்டான் மச்சான். கோழி ஊர்ல கோழி கடைக்கு பக்கத்தால. கரை ஊரை கடந்து சம்பூர்ல பசியாரி, சேனை ஊர்ல வந்துட்டான் மச்சான். கோழி ஊர்ல கோழி கடைக்கு பக்கத்தால வந்து திருநாரை ஊர்ல வர மச்சான். திருநாரர் ஊர்ல மச்சான் போய் திருமணம் செய்வோம், வராட்டி புலியூர்ல புலிவார கடப்பில கட்டி போடுவேன் மச்சான். வந்து திருநாரையூர்ல மச்சான் போய் திருமணம் செய்வோம், வராட்டி புலியூர்ல புலிவார கடப்பில கட்டி போடுவேன் மச்சான். நன்றி. வஜிதா முகமட் அவர்களுடைய போகாத ஊர் இல்ல, எல்லா ஊர்லயும் சுத்தியாச்சு மச்சான். கரையூர், சம்பூர், தோப்பூர், புத்தூர் எல்லா ஊருக்கும் போய் வந்திருக்கிறேன். ஆனா 58 சொற்களுக்குள்ள அவருடைய கவிதை அடுத்த முறை வரும். அதுதானே அழகு. இப்ப நானும் இன்றைக்கு கவிதைய காலையில பதிக்கல, எனக்கும் கூட வரி வந்துட்டு அது ஏற்கையில நான் வந்து குறைச்சுதான் பதிஞ்சேன். குறைச்சுதான் பதிய வேண்டியதா இருக்கு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி எங்கட கவிதையை அமைக்கணும் என்றதுதான் உண்மையான இது. ஓகே, அவருடைய எண்ணம், பிறந்த எண்ணம் அதாவது விரிந்த கவிதையாக வந்தது. வாழ்த்துக்கள் வஜிதா. சிறப்பாக வாசிச்ச செல்விக்கும் வாழ்த்துக்கள். அதாவது எனக்கும் எந்த பகுதியை வெட்டுறேன்னு தெரியாது, 2 இடத்துல கவிதையில வெட்டி எடுத்தேன். நான் மானமுள்ள பொண்ணுங்க. நிச்சயம். ஏனென்றால் அந்த பெண்ண நான் மானமுள்ள பெண்ணாக இருக்கிறேன். மல்லு கட்டும் பொண்ணொன்று நான் மல்லு கட்டி கொண்டிருக்கிறேன். என்னது கண்டா இந்த மாமி வேணாம் என்று சொன்னாலும் கட்டினா என் மதினியத்தான் கட்டுவேன். அந்த மச்சாலை மச்சான் கட்டுற அந்த வழக்கம் இருக்கிறது தானே, அவரைத்தான் நான் கட்டுவேன் என்று அவர் ஒற்றைக்காலில் நின்றிருக்கிறார். அதனால கப்பல் ஏறி கட்டார் போவேன். கட்டார்ல இருக்கிற மாப்பிள்ளைய நான் கப்பல் ஏறி போய் அவரை கட்டுவேன் என்றும் இளைய மச்சான் நின்றாரு. இளைய மச்சான் சொல்லுறாரு அப்படி. ஆனாலும் என் நெஞ்சு குழிக்குள்ளே மச்சானை மறைச்சு வச்சேன். அந்த இளைய மச்சானை விட மூத்த மச்சானை தான் நான் ஏற்க வேணும் என்ற மனசு சொன்னபடியால் நான் மறைச்சு வச்சு அந்த வாலிபத்தில மூழ்கி, அதாவது வாலிப பருவத்தில வந்து அந்த வலிக்கு விழுந்த அந்த காதலில நான் மூழ்கி இருக்கின்றேன். ஆகவே என்னுடைய நெஞ்சத்துக்குள்ள அவரை மூடி பூட்டி வச்சிருக்கிறேன் என் காதலனை என்று அந்த மச்சானை நினைச்சு பாக்குறேன். ஆனாலும் மோப்பம் பார்த்து பிடிச்சு போட்டாங்க கையோட. ஏதோ கள்ளம்
கவனம் இல்லாமல் இவர்கள் நிக்க அவர்கள் அதை பிடிச்சு போட்டாங்க. மூக்குமொழி பொண்ணு வந்து மூதூரில கேட்டா, அப்ப இந்த பெண்ணு என்ன மூக்குமொழி பெண்ணா இது மூதூர் பெண்ணான்னு கேட்டாங்க. அப்புறம் பாசமுள்ள பொண்ணு வந்து பாசையூர்ல கேட்டாங்க. அப்படியே கரையூர், சம்பூர், பேருந்து தோப்பூர்ல மறைச்சு வச்சு பேருந்து புத்தூருக்குள்ளால வந்து கண்டதெல்லாம் ஊர்களுக்கு எல்லாம் போய் போய் கடைசியாக வந்து அந்த மச்சானை அவர் அடைகிற நிதியை அந்த மானமுள்ள பொண்ணு நான் அந்த மச்சானை அடைந்து விட்டேன், இரண்டு அவரைத்தான் அடைய வேணும் என்று நினைச்ச அந்த எண்ணம், அதாவது அந்த காதல் நினைவு நிறைவேறியதாக இருந்தவுடனே அவர் நான் ஒரு மானமுள்ள பொண்ணுத்தான், ஏனென்றால் நான் நினைத்த மச்சானையோ நான் திருமணம் செய்து கொண்டேன் அல்லது அந்த மச்சினியை நான் திருமணம் செய்து கொண்டேன் என்று சொல்லுவார்கள். ஆகவே அந்த மச்சான் திருமணத்தை அவர் அந்த மூடி வச்சு அவர்களுக்கு சொல்லாமல் இருந்து இறுதியில அவர்கள் கண்டுபிடிச்சு தான் வேலைத்தான் செய்ய போறேன் என்று நாண்டுபிடிச்சு நின்ற இதை அந்த மானமுள்ள பொண்ணு இல்ல வேலைத்தான் செய்வேன் என்று நின்ற அந்த நிலையை பார்க்க உங்களோட கவிதை அந்த வலுவான ஒரு பிடியில நின்ற கவிதையாகவும் இவ்வளவு ஊர்களையும் கொண்டு வந்திருக்கிறீர்கள். சம்பூர், கரையூர், புத்தூர், தோப்பூர், மூதூர் என்று பல ஊர்களையும் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறார் வஜிதா அவர்கள். சிறப்பான வாழ்த்துக்கள் வஜிதா உங்களோட கவிதைக்கு. இன்னும் ஒரு கவிதை இருக்காங்க என்னவானு யார் 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 குமுதினி படுகொலை ஜபாசரி செய்வீங்க. குமுதினி படுகொலை இன்றைக்கு என்ன அப்படியா எனக்கும் தெரியல, மறந்துட்டேன். ஜபாசரி தெய்வீகன் குமுதினி படுகொலை நமது தேசத்தின் இருண்ட நாளது. 40 வருடம் ஓடி மறைந்தாலும் நெஞ்சிலிருந்து அகலாத வலியுது. குமுதினி குருதியிலே நுழைந்த நாளிது. நமது தேசத்தின் இருண்ட நாள் அது. 40 வருடம் ஓடி மறைந்தாலும் நெஞ்சிலிருந்து அகலாத வலியுது. குமுதினி குருதியில் குலைந்த நாள் அது. மாவெளியின் நெடுந்தீவு துறைமுகத்தில் உதிரத்தை உரிய வைத்த செய்தி. மாவெளியின் நெடுந்தீவு துறைமுகத்தில் உதிரத்தை உரிய வைத்த செய்தி. பசுந்தீவின் வாசிகளையும் பச்சை மலர்களையும் பரிதாப கதறலுடன் பசுந்தீவின் வாசிகளையும் பச்சை மலர்களையும் பரிதாப கதறலுடன் குத்தி படுகொலை குமுதினி படுகொலை. குத்தி படுகொலை குமுதினி படுகொலை. குதிரைகளும் பசுக்களும் குமுறி மார்பில் அடித்து கூக்குரலிட கடலலை சிவந்து கண்ணீரில் நனைய. குதிரைகளும் பசுக்களும் குமுறி மார்பில் அடித்து கூக்குரலிட கடலலையும் சிவந்து கண்ணீரில் நனைய. பனைமரமும் தென்னை பரிதவித்து கடலை பார்த்தழுத நாள் அது. நாள் இது. பனைமரமும் தென்னை பரிதவித்து கடலை பார்த்தழுத நாள் இது. பாவிகளா எண்ணூர் மக்கள் பரிதவித்த அழுகுரல் எத்திசையும் இந்நாளிலே. பாவிகளா எண்ணூர் மக்கள் பரிதவித்த அழுகுரல் எத்திசையும் இந்நாளிலே. தென்னை மரமும் பரிதவித்து கடலை பார்த்தழுத நாள் இது. பாவிகளா எண்ணூர் மக்கள் பரிதவித்து அழுகுரல் எத்திசையும் இந்நாளிலே. பரிதவித்த அழுகுரல் எத்திசையும் இந்நாளிலே. நன்றி, வணக்கம். மிக கவலையாக இருக்கிறது. நாங்களும் இந்த குமுதினி படுகொலையை பார்த்த நிலையை பார்க்க அந்த கடல் எல்லாம் அந்த செங்குருதி வாய்ந்து நீல கடல் வந்து சிவத்த கடலா தோன்றிய அந்த காலத்தை நினைத்து பார்க்கிறோம். மிக வேகமாக சென்ற குமுதினி படகை இடையில் மறைத்து அடித்த அந்த நாள். ஆகா, அந்த 2 நாட்கள் எல்லாம் இனி ஓடி போக வேணும். மீண்டும் அது மனதில் வர கவிதையாகவே இருக்கிறதை அவர் இன்றைய நாளில் அந்த வலியை சுமந்து வந்த கவிதையாக இருந்தது. எங்களோட தேசத்தின் ஒரு இருண்ட நாள் அது. அதாவது 40 வருடம் ஓடி மறைந்துட்டது. நெஞ்சிலிருந்து அகலாத வலி அது. நினைச்சு பார்க்க எல்லோரும் அதை பார்த்த நாங்கள், அந்த வீடியோவை பார்த்த நாங்கள். அநேகமாக எல்லோருக்குமே அந்த மனதில் ஒரு உறைஞ்ச கவலை இருந்தது. அந்த நெடுந்தீவு துறைமுகத்தில தான் அது நடந்த செய்தி. பசுந்தீவு என்று நெடுந்தீவுக்கு ஒரு பெயர் பசுந்தீவு. நல்ல அழகான பச்சையாக இருக்கிறதால் தான் அது பசுந்தீவு என்று வந்ததோ தெரியவில்லை. ஆகவே அந்த பசுந்தீவு வாசிகள் அவர்கள் தான் குழந்தைகளோட, நான் நினைக்கிறேன் அதுல 18 பேர் அந்த படகில் போனார்கள். அப்ப அவ்வளவு பேரையும் கொலை செய்தார்கள். ஒரு தரையும் இடையில குழந்தைகளும் அதற்குள் இருந்த நிதியை பார்த்தோம். அந்த குமுதினி படுகொலைகள் வந்து ஒரு குத்தி படுகொலை ஆக்கப்பட்டதை
குதிரைகளும் பசுக்களும் குமுறி, அதாவது அவர் குழந்தைகளும் பெரியவர்களும் என்றதைத்தான் குதிரைகளும் பசுக்களும் என்று சொல்லுகிறார் அண்ணன். எல்லோருமே அழக்கூடிய நிலை அதுல வந்தது. இதனால கடல்ல கூட சிவந்த கண்ணீரில் மூழ்கிய நிலை. இப்ப பனைமரம் தென்னை மரம் அங்கு பாத்தீங்கள் என்றால் பனைமரம் இருக்கும், தென்னை மரம் இருக்கும், நெடுந்தீவு பகுதி பார்த்தா அழகான பச்சை காட்சிகளாக இருக்கும். அந்த மரங்கள் கூட உயரத்தில் நின்று பார்த்து இந்த படுகொலையை நினைத்து அழுததாக ஒரு உபமானப்படுத்தி இருக்கிறார். அந்த பார்த்து அழுத நாள் இது. அந்த அவையெல்லாம் ஓலைகளை 4 பக்கமும் விரித்து நின்று அந்த காற்றில அசைகிறத பார்க்க நாங்களும் கவலை அடைகிறோம் என்ற மாதிரி ஒரு உபமானப்படுத்தி இருக்கிறார் அந்த மரங்களுக்கு. அந்த அப்பாவி மக்கள் தப்பாமல் கொலை செய்த இந்த நாள் உண்மையிலேயே ஈனப்பிறவிகளின் நாளாக இது இருக்கிறதோ என்று நினைக்க வைக்கின்ற காலமாக இருக்கிறது. ஆகவே அந்த அழுகுரல் எத்திசையிலும் ஓங்கும். அதே நேரம் அந்த வரிகளை சுமந்து வரைக்க கூட எங்கள் மனங்களில ஒரு இரக்க உணர்வும் அந்த இதயத்தில ஒரு அழுகுரலும் கேட்டுக்கொண்டே இருக்கிற நினைவும் வந்து கொண்டே இருக்கும். ஆகவே வரலாறு என்பது மறக்கப்பட முடியாததும் மறைக்கப்பட முடியாததும் இந்த படுகொலை ஏற்படுத்திய தாக்கம் அனைத்து தமிழர்கள் உள்ளங்களிலும் ஒரு மாறாத வடுவாக இருந்த அந்த நாளை கொண்டிருந்தார். மிக சிறப்பு குமுதினி படுகொலை யபாசரி தெய்வீகன். நன்றி அம்மா உங்களுக்கு. நன்றி. வேறு யாரும் வரியில் உட்கார்ந்திருக்கின்றார்களான்னு பார்த்தால் இல்லை, காலையில் சக்தி சொல்லி சங்கரார்கள் வந்தீங்க, பிறகு சத்தத்தை காணோம். எங்க நேரலையில வந்தவரா? சிந்தனை நேரத்துக்குள்ள வந்தவர் இல்லை 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 இவ்வளவு தான். ஆமா, அது பார்க்கக்கூடியதா இருக்குது. இதுல கீழாயுலகு நல்லா தானே இருந்தது அவாட. மிக சிறப்பு. எல்லோருடைய பாட்டு கவிதைகளும் மிக சிறப்பாக உணர்வின், அதாவது அதுக்குள்ள கொஞ்சம் போனால் மீண்டும் ஒரு மைண்டு நார்மலா வர கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற ஒரு காலகட்டம் தான் இது. மீண்டும் நாங்கள் எழ வேண்டிய தேவை இருக்குது தானே. அதனுடையால் என்று எழுதிய கவிஞர்கள் அத்தனை பேருக்கும் உண்மையிலேயே முத்தான நல்வாழ்த்துக்கள். உங்கள் உணர்வின் உந்தல்களை அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற கவிதைகளை நீங்க படைச்சிருக்கிறீர்கள். அதற்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த வாரம் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்காலின் நினைவு. அந்த நினைவு சுமந்த நாட்களையும் தாங்கி வந்த கவிதைகளும் சிறப்பாக அமைந்தது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பகுதி 1 இணைந்து கொண்ட விஜயகௌரிக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு பகுதி 2 கவிதைகளும் பகுதி 1 கவிதைகளுக்கும் மனம் வந்த மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நன்றி. இன்றைய நாளுக்கான குடும்பத்தின நாளை நீங்களும் ரஜினி. ஆமா, நான் அதுதான் எனக்கு வந்தது. காலையில நான் என்னுடைய பௌச நேரத்துல அதை பார்க்க குடும்ப தினம் வந்தது. அப்ப யோசிச்சேன் அதை பற்றி எழுதலாம் என்று தான் எழுதினார். சரியா, நன்றி. வணக்கம். வணக்கம் மாணி. வணக்கம். வணக்கம். அப்போது காலையிலிருந்து எங்கள் சிந்தனைக்கு பிறகு வந்திருந்த அனைத்து நிகழ்வுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் உங்களுக்கு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு அழகாக முதல் கவிதை பகுதி ஒன்றை விஜயகௌரி அவர்கள் அனைவரையும் காணொலி கவிதையை தட்டி கொடுத்திருந்தால், 2வது பகுதி 3 எழுத்தில் வந்திருந்த கவிதையை நகுலா நீங்களும் அழகாக தட்டி கொடுத்திருக்கிறீர்கள். மிக சிறப்பான வாழ்த்துக்கள். வலி சுமந்த நினைவுகளோட குடும்ப தினத்தில் 2 பேர் ரஜினி என்றும் 15ஆம் தேதி இதுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள். நகுலா உங்களுக்கும். நீங்கள் என்ன கவிதை என்றதை நான் பார்க்கிறேன். நான் சித்திர பருவம். அந்த சித்திர பருவம் நான் அந்த தான் அந்த கவிதையை இரவு முதல் நாள் இரவு எழுதி சேவ் பண்ணி வச்சிருந்தேன். அந்த கவிதையை அப்படி எடுத்து எல்லா கவிதைகளும் வரைக்கதான் அது நல்லா இருக்கும். கவிதை நேரம் ஒரு தலைப்பு மட்டும் இருந்தாலும் தப்பண்டு போடும். அப்படி அந்த பொது தலைப்புக்கு வருதுதானே ஒரு தலைப்பு, இருப்பு தலைப்புக்கு வேற தலைப்புகள் அமைஞ்சா நல்லதுதான். இல்ல அந்த இதுக்குள்ள வரைக்குள்ள திங்கக்கிழமை வந்திருந்ததானே வாணி. அப்ப நான் வியாழக்கிழமை தானே, அப்ப அதை எடுத்து கொண்டு வந்தேன். மிக சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அது வஜிதா எனக்கு அறிவிச்சிருந்துட்டு எழுதி டெலிபோன் எடுத்து சொன்னேன், அக்கா இரவு தெரியாதோ இன்னும் இல்ல பதியண்டா அவக்கு கணக்க வந்ததை வெட்டி போட்டு பதிகிற போன முறையும்
அத சொல்லி இதாண்டு சில ஒருக்கா பதிஞ்சிருந்தால் பிறகு அது சரி வரையிலேண்டு கொஞ்ச நேரம் முயற்சி செய்து சொல்லுக்கு மேல பார்த்துட்டு அதை ஏற்காது 58 சொல்லுக்கு மேல ஏற்காது. ம், அப்ப அவ யோசிக்க வேணும். நான் 3 பந்தி சரியா வரும். நானும் கூடத்தான் எழுதி போட்டேன். இல்ல, 4 அதோட பந்திக்கு நகுலா அந்த இடைவெளி விடாமல் பதிஞ்சு கொண்டு வந்தால் அதுல 3 பந்திக்கு 3 வரி மேல வந்துடும். ஆமா 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 முடவெளி விடாம. போன முறையெல்லாம் நான் கொஞ்சம் அதே தாண்டு போட்டு நான் தான் அதுவும் பதிஞ்சு ஒரு கவிதாண்டன் பிறகு அனுப்பினா போல விடிய நான் இப்ப வந்துட்டு கொஞ்சத்தை வெட்டி போட்டு பதிஞ்சு போட்டு பிறகு நானும் பணி ஒரு 5 தரம் முயற்சி செய்து பார்த்தேன். குறைச்சு பார்த்தேன். கஷ்டமா கிடந்தது. இன்றைக்கு கூடி போச்சு வேரி. எனக்கு 2 தரம் பதிஞ்சு பிழைச்சு போச்சு. எனக்கு பார்த்துட்டு தான் ரெண்டு இதுல இடையக்குல ஒரு இதுவையும் கடைசி பகுதியில வரையக்குல ஒரு 3 வரிகளை அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு இதாண்டு சிறப்பு. அனைவருக்குமே வாழ்த்துக்கள். சக்காவும் அவருடைய பேர பிள்ளைகளோட அந்த கவிதையை போட்டிருந்தார். அவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். சிறப்பு. அனைவருக்குமே மகளே அந்த பாட்டை நினைவு வந்தது எனக்கு. மகளே கேளொரு வார்த்தை நாளைய உலகின் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்லாம் இல்லை எனக்கு. இல்ல அந்த வரி கேளாய் மகளே கேளொரு வார்த்தை அந்த பாட்டின் வரி வருகுது. இவ அந்த இதுல அந்த ஞாபகம் வருது. தலைப்புல வருகுது கேளொரு வார்த்தை நாளைய உலகில் நாயகன் நீயே என்றுதான் அது வந்தது. சிறப்பாக இன்றைக்கு கவிதைகள் தந்த அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். ஒவ்வொருவரும் அந்த தாயக மண்ணை நினைவூட்டி குடும்பங்களை நினைவூட்டி உறவுகளை நினைவூட்டித்தான் இந்த கவிதைகள் வந்திருந்தது. இன்றைக்கு பொது தலைப்பட்ட மாதிரி விருப்பு தலைப்புகள் இன்றும் வந்திருந்தது. சிறப்பாக எல்லாரும் சிறப்பாக வாசித்தார்கள். மறக்க முடியுமோ என்று ராணி சம்பந்த தொடங்கியிருந்தார். உலக குடும்ப தினத்தை பற்றி நகுலா சிவநாதன் அவர்கள் நீங்க வைகாசியிலே கௌரி அவர்கள் எழுதியிருந்தார்கள். தலைப்பை நான் வாங்க முடியாம போயிட்டு எனக்கு. மற்றது குடும்பம் என்னும் சூழலிலே ரஜினி அன்றன் அவர்கள் ஒப்பில்லா தெய்வம் என்று சொல்லி தாயை பற்றி சிவதர்சினி ராகவன் அவர்கள் பருவம் என்ற பருவத்திலே என்றது என்னத்து பருவம் என்று செல்வி நித்யானந்தன் அவர்கள் பௌர்ணமியா பருவம் பருவம் என்றுதான் சொல்றேன் நாங்க. பருவம் எல்லாம் சொல்லிருக்கு. அப்ப பருவம் என்றுதான் நான் போட்டிருக்கேன். பருவம் அந்த பௌர்ணமி பருவம் சொல்லி அதை பற்றி அதுல அன்னையை பற்றி தான் அது வந்திருந்தது நினைக்கிறேன். பூரண விரதம் என்றும் அதை சொல்லலாம். சித்ரா பௌர்ணமி தானே. சித்ரா பௌர்ணமி பூரண விரதம் பருவம் சொல்லுவார்கள். அதை பற்றி சொல்லி நித்யானந்தன் அவர்களும் மற்றது பழைய புதிய வாக்கியமும் சிறப்பாக அவர்கள் எழுதியிருந்தது. பழைய பாவிச்சதெல்லாம் இப்ப போயிட்டுது எங்களுக்கு. நாங்க பழைய இதுல இருந்ததை இப்ப சொல்லியிருந்த ஒரு வசனம் பூக்களை மிகவும் விரும்பி ரசித்தோம். இப்ப பூக்களை மறந்துட்டு அந்த திரவிய வாசனைகள் சொல்லி பழையதுல இருந்து புதியதுக்கு தாவினது மிகவும் சிறப்பா இருந்தது. அந்த கவிதை நான் ரசித்தேன். கவியை ஓல் முள்ளி வாய்க்காலின்னு சொல்லி வசந்தா ஜெகதீசன் அவர்கள் எழுதியிருந்தார்கள். முள்ளி வாய்க்காலி நினைவுகள் 18 16 வருடங்களை நான் 16 வருடங்கள் 16 வருடங்கள் கடந்தும் அந்த ஒரு வருடங்களை நினைக்கும் போது அந்த ஒரு வாரத்துக்கு முதலே அந்த நிகழ்வுகளை தொடங்கி அவர்கள் அங்க செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை கொஞ்ச காலமா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாம இருந்தது. இப்ப தொடர்ந்து 2 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. அது அந்த நினைத்துக்கொண்டு மற்றது நாம் மானமுள்ள பொண்ணுங்க எங்கெங்கேயோ பொண்ணும் எங்கெங்கேயோ போய் மானமுள்ள பொண்ணுங்க புத்தூர்ல போனாங்களா, மூதூருக்கு போனாங்களா, பாசிகளுக்கு போனாங்களா, அங்க போனாங்களா, இங்க போனான்னு சொல்லி அங்கங்க ஒளிச்சு நிக்க போனவா முடிச்சுட்டாங்க. கடைசியாக நான் எனக்கு பிடிச்சதையே நான் பிடிச்சிட்டேன். அதோட சினிமா பாட்டு வந்திருந்தது. அதை கொப்பியை பண்ணி அனுப்பியிருக்கிறாரு. அவ்வளவுதான். கொப்பி அடிச்சு சினிமா பாட்டு வந்து அதானே மதுரையில கேட்டாங்க மதுரையில கேட்டாங்க அப்படின்ட்டு வந்தது பாட்டு. ஜெவாஸ்ரீ அவர்கள் அதுவும் அந்த இதை பற்றி நெடுந்தீவா தெரியல
ஜபாஸ்ரீன்ற ஊர் வந்து நெடுந்தீவாண்டு கேட்கிறேன். தெரியலையே. அவவும் எழுதியிருந்தா ஒரு கவிதை, நல்ல கவிதை, அதுவும் ஊரை பற்றி தான் எழுதியிருந்தா. நினைவுகளை பற்றி தான் எழுதியிருந்தா. பசுந்தீவை பற்றி எழுதிக்க நான் நினைச்சேன். அவன் ஊரண்டு ஊரை பற்றியில குமுதினியை பற்றி முக்கியமானது இருந்தவை. குமுதினின்னு சொல்லி ஒரு இல்ல குமுதினி படகுல அவன் எழுதினது அந்த நெடுந்தீவை பற்றி வருகுது. அப்ப நான் நினைச்சேன் அவன் நெடுந்தீவாளன்னு நினைச்சேன் சொல்றேன். தெரியல. நீங்க சொல்லுங்க. அவட கவிதையில் சிறப்பாக தான் ஒரு குமுதினி படகு. நான் நினைச்சேன் குமுதினி படுகொலை தானே அது அவன் எழுதின தரப்பு. அதை பற்றி எழுதியிருக்காவோ தெரியல. எல்லா கவிதையும் சிறப்பாக இவ்வளவு 2, 4, 6, 8, 10 பேர். என்ன 10 பேர் தான் கவிதை வந்திருக்காங்க. மிகவும் குறைவாக இருக்கிறது கவிதை வந்தது. அடுத்த வார தலைப்ப கையோட தந்தீங்களா? நல்லது. கையோடையும் இல்ல காரோடையும் இப்பதறியில அண்டே போல சாம்பார் மாதிரி இல்ல. அண்டைய தலைப்பு நல்லா இருந்தது. அது அதான் அத போல ஏதாவது நீங்க தொடங்குங்க. கௌரியவர்களும் சிறப்பாக தட்டி கொடுக்குற உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா நாங்க எழுதுறது பேசுங்க, அதை ஒவ்வொரு வரிகளையும் உருவாங்கி அதை சிறப்பாக தட்டி கொடுக்கிறது மிக ஒரு சேவை தான். அது ஒவ்வொரு வரிகளுக்குள்ளையும் பூந்து அதுக்குள்ள விளக்கங்களை தந்து தட்டி கொடுக்கிறது மிகவும் சிறப்பு. ஆகவே வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். செல்வி, நீங்க வகிதாட வாசிச்சிருந்தீங்க, நல்லா இருந்தது. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இதுவரை இருக்கிறீங்க, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நானும் இருக்கிறேன். இருக்கவெல்லாம் ஓடும் கொண்டு சொல்றீங்க. இல்ல இந்த மாதம் மே மாதம் தானே. மே மாதத்தை பற்றின ஏதாவது சிறப்பு நீங்க எடுக்கலாம். அப்படி இருக்கலாம் என்று நான் நினைச்சேன். இப்ப அடுத்த கிழமை என்னென்ன நாள் வருகுதுன்னு தெரியல. அதை விட்டுட்டு பொதுவாக மே மாதம் மேதினியல் அப்படி ஏதாவது இந்த காலங்களையும் உங்களுக்கு நினைவுபடுத்தி பார்க்கலாம். எனக்கு இப்ப தற்போது மனதில் வந்தது. அது பிறகு நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்களும் சேர்ந்து சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஒரு மே மாதம் மேதினியல், இந்த மே மாத பொழுதுகளை தொழிலாளர் தினம், அது மே தினம். அது மே தினம் நான் சொல்றேன். இந்த மே மாதம் அது மே தினம் வந்து பொருங்களேன். அடுத்த வியாழன்கிழமை உலக ஆமைகள் நாள் தான் வருகுது. மற்றது மாணவர் நாள் ஒரு நாட்டில தான் அப்படி வருகுதோ இல்லையா? பள்ளி பருவந்தனில் அல்லது பள்ளி வாழ்வில் தெரியல. பள்ளி பருவம் அப்படி அல்லது இல்ல, பன்னாட்டு பல்லுயிர் பெருக்க நாளும் முதல் நாள் இருக்கிறது 23. அது எல்லா நாளையும் நாங்க கொண்டு வந்து சரியா எழுதியாது. எல்லா நாளுக்களையும் கவிதைகளும் வரிகளும் வருமோன்னு தெரியாது. அதனால அது மாணவர்களோட சம்பந்தப்பட்ட மாணவர்களோட சம்பந்தப்பட்ட பாடசாலை மகத்தான மாணவ பருவத்தில் அப்படி அல்லது மாணவ பருவம் பள்ளி வாழ்வில் ரெண்டு போட்டா நிறைய வரும் தானே. பள்ளி வாழ்வில் பள்ளி வாழ்வினிலே துள்ளியோடிய நினைவுகள் அள்ளி குதுகலித்த காலங்களாக அகன்று விட்டதா என்று அப்படி வரும் தானே கவிதைகளே தான். பள்ளி வாழ்விலே என்று நீங்க அப்படி எடுக்கலாம். பள்ளி வாழ்வினிலே பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க வாணி. ஓகே என்றா போடுங்க. இல்ல நான் கேட்டுட்டு சொல்றேன். சொல்லுங்க. மாணவர் நாளும் இருக்குது. வேற ஏதாவது உங்களோட இதுக்கு போடுங்க. துள்ளி திரிந்த காலம் போடலாமே. துள்ளி திரிந்த காலம் அதுக்குள்ள வரும். அந்த வரிக்குள்ள நீங்கள் பள்ளி பருவம் பள்ளிக்காலமும் வரும். துணிவன்றி பயந்த காலம் எல்லாம் வரும். அது கொஞ்சம் எழுதலாம், உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் நினைக்கிறேன். பள்ளிக்காலம். சரி, இனி வாணி நீங்க அதிபர்கிட்ட என்ன சொன்னீங்க? பள்ளி காலம் தானே. பள்ளி காலம் இதில் பள்ளி பருவத்தில் ரெண்டு போடுங்க. பள்ளி காலம் என்றா நான் பள்ளி பருவம் என்றுதான் நான் சொன்னேன். நான் நீங்க மறந்துட்டீங்க. பள்ளி பருவம் அல்ல பள்ளி பருவத்தினிலே. இல்ல, பள்ளி பருவத்தினிலே. அதாவது ஒரு கவிதைக்கு வந்து
அந்த கவிதை தத்துவமா வரணும்னா அது நேரத்துல முடிய வேணும். பள்ளி பருவத்திலே என்றா நல்ல கவிதை அந்த ஓட்டம் வடிவா வரும். இது பாசப்பயிர் இல்லைன்ற மாதிரி பள்ளி பருவத்தில். ஓகே, நான் கேட்க சொல்றேன். ஓகே, அல்லது பள்ளி பருவம் தனியா எது மாற்றங்கள் இருந்தால் செய்து கொள்ளட்டும். நான் எதுக்கும் சொல்றேன். வாணி தனியா பள்ளி பருவம் போட்டாலும் அதுக்குள்ள நாங்கள் பள்ளி பருவத்திலே நீங்கள் அன்றைக்கு பாசப்பகுதியிலே அந்த மாதிரி என்று கொண்டு வரைக்கல. அப்ப அதே மாதிரி என்று இல்லாம உங்களுக்கு வித்தியாசம் வரணும்னா இப்படி எடுத்தாலும் இந்த நல்ல அங்கால கொண்டு போகலாம். கவிதையிலும் பிரச்சனை இல்லை, உங்களோட விருப்பம். நீங்க சொல்லுங்க வாணி, வேறு என்ன இன்னைக்கு எழுதி அத்தனை பேருக்கும் தட்டி கொடுத்த செல்வி நித்யானந்தன், நேவிஸ் பிலிப் அக்கா, உங்கள் இருவருக்கும் மிகச் சிறப்பான வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இதுவரை நேரமும் தொழில்நுட்பத்தில் உதவி செய்த வாணி மோகனுக்கும் அதிபர் நடாமோகனுக்கு நன்றிதனை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாணி, இந்த வாரம் என்னுடைய விளையாட்டு போட்டி வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். 40 பிள்ளைகள் நன்றி 40 பிள்ளைகள் பங்கு பெற்றார்கள் அந்த விளையாட்டு போட்டி. இந்த சனிக்கிழமை உண்மையிலேயே இந்த சோகமான காலங்கள்ல நான் எனக்கு அந்த டேட் அதைத்தான் தந்திருக்கணும், ஒன்றும் செய்ய முடியல. விளையாட்டு போட்டி தானே செய்கிறேன். வெதர் ஓகேயா? வெதர் ஓகேயோ, ஆனா இந்த இதை விட 20 கிராட் தான் வருது. இப்ப இன்றைக்கு 26 கிராட் கிட்ட. சனிக்கிழமை குறைவோ வெதர் சரியானாலும் ஓடுறதுக்கான வெப்பம் கூட. வெயிலா இருந்தா சரி, சூட்டு வெயிலையும் கஷ்டம். குளிரா இருந்தாலும் குளிர் இல்ல, அளவா இருந்தா சரி, அளவா இருந்தா சரி. ஆனா இங்க ஒரு முறை நான் வச்சு குழந்தைகள் எல்லாம் சரியான துடிச்சது என்னண்டா 26 27 கிராட் மைதானத்துல கஷ்டம். வீட்டு கொண்டு மற்ற களை போடாம இருந்தது. கொஞ்ச நேரம் விட்டு 2 மணிக்கு பிறகு தான் எடுத்த இது இது வரக்கூடாது. என்னண்டா நிறைவு பெறாது பிறகு எங்களுக்கு 5 மணிக்குள்ள முடிக்க, ஏன்னா 8 மணிக்குள்ள முடிக்கணும். அதுக்குள்ள விளையாட்டுகள் முடிவடைய வேணும். அப்ப என்ன கடவுளும் காலமும் உதவி புரிய வேணும் என்று கேட்டுக்கொள்றேன். வாழ்த்துக்கள் எல்லோருக்குமே, வாழ்த்துக்கள். எனக்கும் உங்களுக்கும் நன்றி, மிக நன்றி அக்கா. வணக்கம். நன்றி வணக்கம். நிறைவு வருகின்றது கவிதை நேரம் பகுதி 1. ராபஜகோரியர்கள், பின்பு நகுலா சிவனா அவர்கள் இணைந்திருந்தார்கள்.